ஹரே கிருஷ்ணா. அவங்க எல்லாம் அங்க இருக்கிறதுனால ஹரே கிருஷ்ணா. இங்க யாருமே இல்லை ரூம்ல. நான் ஒருத்தன் தான் உட்காந்துருக்கேன். யாராவது டிவோட்டிஸ் அந்த பின்னாடி ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நேற்று நான் வந்து கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு யாமுனாச்சாரியோட இன்ட்ரடக்ஷன் பேசிட்டு இருந்தேன். அது ஒன்று ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட இன்ட்ரடக்ஷனும் இருக்கு. பகவத்குண தர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பராசர பட்டருடைய ஒரு நல்ல வியாக்கியானம் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா என்ன, நாமத்துடைய மகிமைன்னா என்னது, ஸோ பகவானுடைய நாமத்தை நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு. அந்த கிளாஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், பகவத்கீதையா விஷ்ணு சஹஸ்ரநாமா, மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம் சாட்ல. இல்லை நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன டாபிக்ன்ட்டு இன்னொரு டாபிக் என்னன்னு கேட்டீங்களா? இல்லை, இன்னைக்கு ரெண்டு டாபிக் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஆப்ஷன், எந்த டாபிக் வேணும்னு சொல்லிட்டு. ஒன்று கீதார்த்த சங்கிரகம், இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலிருந்து. ஓ சரி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna,
Hare Krishna, Hare Krishna Rama, Krishna, Hare Hare Krishna, Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. हरिनाम संकीर्तन की जय, श्रील प्रभुपाद की जय. ஓகே, மெனி ஆஃப் யூ, நிறைய பேர் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. நான் மற்றவங்கள மியூட் பண்ணிடுறேன், சத்தம் வந்துட்டே இருக்கு. ரொம்ப எப்படி இது மியூட் பண்ணணும்? இல்லை, இது என்னவோ நடுவில் வேற ஏதாவது வந்துச்சு. ஸ்ரீ ராமதுரை மாதாஜி எங்க போகணும்? கிருஷ்ணா பிரபுஜி, அடியேனை வந்து கோஹோஸ்ட் ஆக்கிருங்க, நான் பார்த்துக்கிறேன். பண்ணிக்கிறீங்களா? சரிங்க பிரபுஜி. ஆ. தேங்க்யூ ஸோ மச் பிரபு. இந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணு. Many of opting for Vishnu Sahasranam. ஓகே ஃபைன். பிரபு நீங்க இப்போ கோஹோஸ்ட். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுதா? ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா பிரபு? ஆமா ப்ரோ. போயிட்டு இருந்தது இப்போ. ஆமா போயிட்டு இருக்கு. நான் இப்போ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு ப்ரோஜி. ஆமா எஸ் ரெக்கார்டிங். பிரபு. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே. கம்ப்யூட்டர்ல போயிட்டு இருக்கு. ஸோ விஷ்ணு சாஸ்திரநாம பிரபுஜி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரந்தமாக இருக்கு. ஆனால் நம்முடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் தர்றது கிடையாது. நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரே ஒரு ஸ்லோகம் தான் தெரியும் எல்லாருக்குமே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. ஏன் பிரபு 1000 பேர் சொல்லணும்? ஒரே ஒரு ராமநாமம் சொன்னா போதாதா? ஒரு ராமநாமம் அப்படிங்கிறது 1000 விஷ்ணு நாமத்துக்கு சமம் இல்லையா? அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஈஸியாக அதை நகர்த்தி விட்டு போயிடுவோம். ஒரு அழகான கதை இருக்கு இதற்கு. என்ன அப்படின்னா, 2 ரிஷிகள் உட்காந்து ஒரு இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு மனுஷன் அங்க வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மனுஷன் அங்க வந்து கேட்குறான், சுவாமி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏதாவது உபாயம் சொல்லுங்க, நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஐ திங்க் ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், இது ஸ்பாட்லைட் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் இல்லையா? நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பிரபு பண்ணிடுறாரு. சங்கமணி பிரபு ஸ்பாட்லைட் பண்ணிடுங்க. ஓகே, இட்ஸ் டன். அப்ப கேட்கும் பொழுது அந்த மனுஷன் சொல்றான், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நான் ரொம்ப நிறைய பாவம் பண்ணிருக்கேன் போல இருக்கு, பாப்பத்துக்கு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்ட உடனே அங்க இருந்த ஒரு ரிஷி பதில் சொன்னாரு, ராம 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 சொல்லு, உனக்கு எல்லா பிரச்சனையும் போயிடும், எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே கேட்டுட்டு இருந்த பக்கத்துல கேட்டு இருந்த ரிஷி என்ன பண்ணாரு, இந்த சொன்ன ரிஷிய பலாரம் அரைஞ்சாரு. அரைஞ்ச உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன் சுவாமி என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்கிறார். என்ன பதில் சொன்ன நீ அவருக்கு சொல்லி சொன்னார். தப்பா ஒண்ணு சொல்லியே, ராம ராம ராமன் தானே சொன்னேன், இதுல தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார். எத்தனை முறை ராமா சொன்னேன் அப்படின்னு கேட்டார். 3 முறை ராமா சொன்னேன், தப்பு இல்லையா? ஒரே ஒரு ராமநாமம் போதும் இல்லையா ஒரு மனுஷனுடைய எல்லா விதமான பாப்பத்தையும் போக்குவதற்கு? இதற்கு 3 நாமம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நீ பெரிய அபராதம் பண்ணிட்ட, பகவானுடைய நாமத்துக்கு நீ பெரிய அபராதம் பண்ணிட்ட, அதனால நீ அடுத்த ஜென்மத்துல வேடனா பிறப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அடுத்த ஜென்மத்துல அவர் தான் வால்மீகி ரிஷியா பிறக்கிறார். வால்மீகி ரிஷியா பிறந்து அதன் பிறகு என்ன பண்றாரு, அவரு ராமாயணத்தை எழுதி தன்னுடைய பாப்பத்துல இருந்து வெளில போனாராம், அபராதத்துல இருந்து வெளில போனாராம். அப்ப அவர் என்ன பண்ண பெரிய அபராதம் என்னது? 3 தடவை ராமசாமி சொன்ன அபராதம் கிடையாது, அது அபராதம் நினைச்சுக்காதீங்க. ஒரு ராமநாமம் செய்யாத வேலையை 3 ராமநாமம் தான் செய்யும் நினைக்கிறோம் இல்லையா, அதுவே பெரிய அபராதம் தான். பகவானுடைய ஒரு நாமமே போதுமானதுதான். அப்படி இருக்கும்போது நமக்கு குறிப்பா நாம் எல்லாருமே நாம நிஷ்டர்களா இருக்கணும். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நமக்கு நாமம் தான் ரொம்ப முக்கியம்.
அப்படி இருக்கும்போது நாமத்திற்காகவே ஒரு கிரந்தம் இருக்கு அப்படின்னா அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். உலகத்துல ரொம்ப பிரசித்தமான சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதன் பிறகுதான் நிறைய விதமான சஹஸ்ரநாமங்கள்லாம் தோன்றியது. ஸோ நீங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய புகழை பேசக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரெகுலரா கேட்கக்கூடிய ஒரு கிரந்தம். நீங்க சைத்தன்ய சரிதாமிரதம் படிச்சீங்க அப்படின்னா அதுல ஐ திங்க் ஸ்ரீனிவாச ஆச்சாரியான்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட இருந்து தினமும் உட்காந்து என்ன பண்ணுவார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தினமும் சைத்தன்ய மகாபிரபு கேட்பாராம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட விளக்கத்தோட. அவர் ரொம்ப பிடிக்கும். பக்தி வினோத் டாக்கூர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு தனியா விளக்க உரை கொடுத்திருக்கார், கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு. பலதேவ் வித்யாபூஷனும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு. ஸோ கௌடி சம்பிரதாயத்தில் இருக்கவங்க முக்கியமான நபர்கள் என்ன பண்ணிருக்காங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், கண்டிப்பா நாமும் அதை படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். பக்தி விகாஸ் மகாராஜ் ரெகுலரா கிளாஸ் கொடுத்தாங்க, முடிஞ்சது 1000 times முடிஞ்சது. ஸோ பக்தர்கள் அப்படின்னாவே கிருஷ்ணர் பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் கிருஷ்ணோடைய மூடு புரிஞ்சுக்கணும். நேற்று நான் அதை பத்தி தான் பேசினேன், கீதார்த்த சங்கத்துல பேசிட்டு இருந்தேன். கிருஷ்ணோடைய மூடு எப்படி இருக்கும் அந்த ஸ்லோகம் பேசும்போது அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் படம் பிடிச்சு காட்டுவாங்க, நம்மளும் புரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு ஸ்லோகத்தை பத்தி சொல்றாங்க, கிருஷ்ணருக்கு திடீர்னு விருந்தாவன ஞாபகம் வந்துடுச்சான். எங்க குருக்ஷேத்திரத்துல போர்க்களத்துல பகவத்கீதை பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு விருந்தாவன ஞாபகம் வந்துடுச்சான். எந்த இடத்துல அப்படின்னா மச்சித்தா மத்கத பிராண ஓதயந்த பரஸ்பரம் கதயந்த மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லோகம் யாரை குறிச்சு தெரியுமா சொன்னாரா, கோபியர்கள்னு சொன்னாரா கிருஷ்ணர். என்ன ரீசன் அப்படின்னா கிருஷ்ணர் மதுரால இருந்து மதுராவுக்கு போயிட்டார் இல்லையா, விருந்தாவனத்துல இருந்து மதுராவுக்கு போயிட்டார். போகும்போது கோபியர்கள்லாம் சொன்னாங்க, கிருஷ்ணா போகாதரா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா, சின்ன வேலை தான் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா நானு அப்படின்னு சொல்லி போறேன். மதுரால இருந்து விருந்தாவனம் எவ்வளவு தூரம், 20 கிலோமீட்டர். அவங்களுக்கு 20 கிலோமீட்டர் பெரிய விஷயமா தெரிஞ்சது, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாத அளவுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது. கிருஷ்ணா சொல்லிட்டு போனா நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனா, விட்டாங்க. போனவன் வரவே இல்லை. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆனது, 50 வருஷம் ஆயிடுது, வரவே இல்லை. இங்க இருக்கவங்க எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, கிருஷ்ணா வருவான் கிருஷ்ணா வருவான் உட்காந்துட்டு இருக்காங்க, கிருஷ்ணா வரவே இல்லை. 50 வருஷத்துக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கு எப்படியாவது இவங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. எப்படி பார்க்கறது, ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா, சும்மா போனா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலா ஒன்று ஏற்பாடு பண்ணானா. ஒரு பெரிய சூரிய கிரகணம் ஏற்பட்டது அன்னைக்கு. சூரிய கிரகணம் அன்னைக்கெல்லாம் கிரகணம் ஏற்பட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்து நீராடி எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் செஞ்சு புண்ணிய கர்மங்கள்ல ஈடுபடுவாங்க. அப்படி இருக்கும்போது சொன்னானா சூரிய கிரகணம் வருது, அதனால ஒரு மேலா ஏற்பாடு பண்ணுங்க, குருக்ஷேத்திரத்துல ஏற்பாடு பண்ணுங்க, எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டான். இன்விடேஷன் எல்லாருக்கும் வந்தது, அந்த மகாராஜாவுக்கு வந்தது. அந்த மகாராஜா வாங்கி பார்த்தார், என்னது சூரிய கிரகணமா, மேலாவா, யாத்திரையா, நமக்கு எதுக்கு, கிருஷ்ணனே இல்லை நமக்கு இனிமேல விழா எதுக்கு, நமக்கு இனிமேல அலங்காரம் எதுக்கு, நமக்கு இனிமேல வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கீழே போட்டிருந்தாங்க சீஃப் கெஸ்ட் கிருஷ்ணன். அவங்களும் ஒரே சந்தோஷம், என்ன கிருஷ்ணன் வரானா, அப்ப கிளம்புனா எல்லாரும். சொன்ன உடனே எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, எல்லாரும் முண்டாஸ் கட்டிட்டாங்க, எல்லாரும் அந்த பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க, அவங்களுக்கான ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க, எல்லாம் கிளம்பிடுச்சுங்க. வீட்டுல இருக்க சும்மா இருப்பாங்களா கோபிகள், அவங்க சொல்றாங்க நாங்களும் வரோம் உங்களோட, எங்களை கூட்டிட்டு போங்கண்ணா. சரி கிளம்பு. அப்புறம் அங்க இருக்க பசுமாலமே அப்படி நிக்குது, ஏன்னா அதுங்களை கிருஷ்ணா ரொம்ப நாளா பார்க்கவே இல்லைல்ல, அதுங்களுக்கு கிளை போட்டு அதுங்களாம் வந்து குட்டி கண் மே அப்படின்னு அதுக்கு கத்துது, அதையும் ஓட்டு, எல்லாத்தையும் ஓட்டு. ஊரே கிளம்பி வந்துடுச்சு, விருந்தாவனம் மொத்த கிளம்பி வந்துட்டு இருக்கு. அப்ப குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நான் பேசுறதெல்லாம் கேக்குது இல்ல கிளியரா? ஓகே, நல்லா கேக்குது பிரபு. தேங்க்யூ. ஸோ குருக்ஷேத்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க எல்லா ராஜாக்களும் இருக்காங்க, பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய கிரவுன்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தனும் அப்படி இருக்கான், நல்ல வால் எல்லாம் வச்சுக்கிட்டு, கூர்மையான வால் வச்சுக்கிட்டு, சண்டைன்னா இப்ப ரெடி, யாரை வேணா கொண்டு வாங்க, அந்த அளவுக்கு பெரிய வீரர்கள். அப்படிப்பட்டவங்க எல்லாம் உட்காந்துட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் நடந்து வந்தானோ இல்லையோ எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. நான் துவாரகாதீசன் இல்லையா, சும்மா இல்லை கிருஷ்ணன்னா. அன்னைக்கு கிருஷ்ணனுடைய அப்பாயின்மெண்ட் வாங்குறது பெரிய விஷயமா இருந்துச்சு அன்னைக்கு. யாருக்கும் அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது, யார் இருந்தாலும் வெளில நிற்கான்னு சொல்லிடுவார். எவ்வளோ போய் ராஜா வந்தாலும் வெளில வெயிட் பண்ண வேண்டியதுதான், 2 மாசம் 3 மாசம் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. ஆனா சுதாமா மாதிரி பக்தர்கள் வந்தாலும் உடனே அனுப்பிச்சிருவாங்களாம். எப்படிரா அப்படின்னு சுதாமா கேட்கிறாரு. அப்ப அந்த வாயில் காப்பாளர் சொன்னாங்களாம், எங்க ஆளுங்க வந்தா உள்ள அடுப்புன்னு சொல்லியிருக்காராம்.
எங்க ஆளுங்கள்லாம் யாரு? யார் நெத்தியில திலக்கம் இருக்கோ, யார் கழுத்துல துளசி மாலை இருக்கோ, யாருடைய வாயில ஹரிநாமம் இருக்கோ அவங்களாம் எங்க ஆளுங்களாம், கிருஷ்ண ஆளுங்களாம். அவங்களாம் உள்ள அனுப்புங்கன்னு சொல்லிட்டாராம் கிருஷ்ணர். அதனால உள்ள போயிட்டாங்க. மத்தவங்கலாம் கிடையாது. அப்படி இப்ப ராஜாக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணரை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் எல்லாரும் அவரை நமஸ்காரம் பண்றாங்க, கிரீட் பண்றாங்க. கிருஷ்ணன் என்ன தெரியுமா பண்ணா? கிருஷ்ணன் பேசிட்டே இருந்தானா, திடீர்னு அங்க ரிஷிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. மந்திரம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ரிஷிகளை பார்த்தோன்னே கிருஷ்ணன் எந்திரிச்சிட்டார். கிருஷ்ணன் எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போய் ரிஷிகள் காலில் விழுறார். ரிஷிகள் காலில் விழுந்தோடனே அங்க இருந்த ராஜாக்கள் சும்மா நிக்க முடியுமா? தலைவரே விழுந்தா எல்லாரும் விழ வேண்டியதுதான். எல்லாரும் சேர்ந்து விழுந்தாங்க. தோப்பு தோப்பு தோப்புன்னு விழுந்தாங்க. ரிஷிகள் கிட்ட விழுந்தாங்க. இப்ப கிருஷ்ணன் சொன்னா, சுவாமி நீங்க தான் பகவானையே பகவான் ஆக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா கல்லு தான். ஆனா அந்த கல்லை எப்ப பக்தர்கள் வழிபடுறாங்களோ அப்பதான் அந்த கல்லுக்கு என்ன வருது? மதிப்பே வருது. வெளியில இருக்கிறது கல்லு, உள்ள இருக்கிறது கல்லு தான். ஆனா பக்தர்கள் வழிபடும் போது அந்த கல்லுக்கும் மதிப்பு வர ஆரம்பிக்குது. ஸோ எங்களை பகவானா வச்சிருக்கிறதே நீங்க தான் சுவாமி. எங்களுக்கு போஸ்ட் கொடுக்கறதே நீங்க தான். கிங் மேக்கர்ஸ் நீங்க தான் சொல்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறார் கிருஷ்ணன். நம்ம சுவாரஸ்யமா கிருஷ்ணர் பேசுவார். தெரியல பகவத்கீதை எப்படி பேசுறாரு, பேச சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க வேணா அவருக்கு. நல்லா பேசுவார். இப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு தூரத்துல பார்த்தா ஒரே புகை புழுதி கிளம்புது. மணி சத்தம் கேக்குது. டை 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 மணி சத்தம் கேக்குது. மாடெல்லாம் சத்தம் போடு, மா மே மா சத்தம் போட்டே வருது. எல்லாரும் அங்க பாக்குறாங்க, திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா அங்க பிரஜவாசிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க? நல்ல வேஷ்டி கட்டிக்கிட்டு, நல்ல தள்ள முண்டாஸ் கட்டிக்கிட்டு, கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு, பசுமாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு எல்லாரும் வராங்க. கிருஷ்ணன் பார்த்தானோ இல்லையோ, கிருஷ்ணருக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இல்லையா? கிருஷ்ணா அங்க இருந்து குடு குடு குடுன்னு ஓடி வராராம். ஓடி வந்தா ஃபர்ஸ்ட் பாக்குறது நந்த மகாராஜ் இல்லையா? நந்த மகாராஜ் மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாரு. அடேங்கப்பா எவ்வளோ பெருசா வளர்ந்துட்டான் பையன். ரொம்ப சின்னவனா இருந்தானே நம்ம வீட்டுல. கோமணம் கூட கட்டாம கிணி கிணின்னு ஓடிட்டு இருப்பான். எவ்வளவு குறும் பண்ணிட்டு இருந்தான். இப்ப எவ்வளவு பொறுப்பான பையனா, எவ்வளவு பெரிய ராஜாங்கம், எவ்வளவு பெரிய குடும்பஸ்தன். ஒரு குடும்பமா, 2 குடும்பம், 16,108 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையா? இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். மேல இருந்து கீழே உச்சி முகந்து அவளை சந்தோஷப்பட்டு, சபாஷ் பையனா, நீ தாண்டா பையன். பையனா இப்படிதான்டா இருக்கணும். ஏன்னா பையன் அப்படின்றதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை என்னது? புத்திரன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? புத்திர அப்படின்னா என்னது? புத் அப்படின்னா நரகம், திர அப்படின்னா விடுதலை செய்யறவன் இல்லையா? நரகத்திலிருந்து விடுதலை செய்யறவனா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன தெரியுமா? மூத்திர அப்படின்னு அர்த்தம். மூத்திரம்னா என்னது? யூரின் இல்லையா? ஸோ எந்த பையன் வந்து அப்பா அம்மாவுக்கு ஸ்பிரிச்சுவலா ஹெல்ப் பண்ணலையோ, ஹி இஸ் ஈக்குவல் டு யூரின். பிகாஸ் போத் கம்ஸ் ஃப்ரம் சேம் பிளேஸ். யூ கெட் அ சைல்ட் ஃப்ரம் த சேம் பிளேஸ் அண்ட் யூ கெட் யூரின் ஆல்சோ ஃப்ரம் த சேம் பிளேஸ். ஸோ எந்த ஒரு பையன் எந்த ஒரு பொண்ணு உபயோகம் இல்லையோ, தே ஆர் கால் மூத்ராஸ், யூஸ்லெஸ். அதுக்கு மூத்திரம் போயிருக்கலாம் அவங்க அந்த பையனை பெக்கிறதுக்கு பதிலாக. ஸோ அப்படிப்பட்ட பையனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். மகன் தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை இவன் அவையத்து முந்தி இருப்ப செயல், திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா? அது போல பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கிருஷ்ணரை. அவங்க எல்லாம் முடிஞ்சது, ஒரு பேட்ச் முடிஞ்சது. அடுத்தது யசோதா. யசோதா பார்த்துட்டே இருக்கா, எப்படா பையன் பக்கத்துல வருவான்னு சொல்லிட்டு. கிருஷ்ணன் பக்கத்துல வந்தான். வந்த உடனே கேட்டான், அம்மா என்ன ஞாபகம் இருக்காமா அப்படின்னு கேட்டான். இது ஒரு கேள்வியாப்பா? உன்னை நான் மறக்க முடியுமா? எனக்கு உன்னை தவிர வேற எந்த ஞாபகமே இல்லையேடா. இத்தனை வருஷமா நீ வருவியா உன்ன பார்த்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு, எவ்வளவு பெரிய பையனா இருந்தாலும் பையன் தானே. அம்மாவுக்கு மடியில உட்கார வச்சுக்கிட்டாங்க, உச்சி முகந்தாங்க. அவனுக்கு தடவி கொடுக்குறாங்களாம். கிருஷ்ணா தடவி கொடுத்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஏய் கிருஷ்ணா எங்கடா போற, நீ வரவே இல்லை பாத்தியா, நீ எங்களை விட்டு ஏமாத்திட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு அவனை போட்டு பிச்சு இழுக்கிறது, அவனை போட்டு விளாடுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன கோபியர்கள்லாம் இருக்காங்கல்ல, ராதா அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? சைட்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி கிருஷ்ணன் வரட்டும், நம்ம இங்கெல்லாம் போய் மீட் பண்ண முடியாது, தனியா மீட் பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்களாம். வந்தா கிருஷ்ணன் பாக்குறான். கிருஷ்ணன் பார்த்தனே மறுபடியும் ராதா கிட்ட கேட்கறான், ஆமா சௌக்கியமா அப்படின்னு கேட்டா. இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம எதுவும் பேச வேண்டாம் அந்த விஷயங்கள்லாம். அது ரொம்ப ஹை டாபிக். அந்த கிளாஸ் வரும்போது பேசலாம், பாகவதம் வரும்போது. இன்னைக்கு நம்ம பாகவதம் பேச வரல. அவங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சான் இல்லையா? அதுக்கப்புறம் தான் ரத யாத்திரை இதெல்லாம் வந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த டாபிக்லாம். அந்த விஷயம் கிருஷ்ணருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சான். எங்க? இப்ப குருக்ஷேத்திரம் போகும்போது, காலையில போகும்போது எல்லாரும் எப்படி ரெடி ஆவாங்க? நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. மேல பெரிய பெரிய என்ன சொல்றது, கவச்சம்லாம் போட்டுக்கிறாங்க. நிறைய அம்புரா துணியில ஃபுல்லா அம்பு நிரப்பிப்பாங்க. நிறைய வில்லு, வாளு, கேடயம் எல்லாம் ஆயுதங்கள் எடுத்துட்டு போறாங்க. டென்ஷனா போறாங்க. நம்மாளு கிருஷ்ணர் காலை தசை நல்லா குளிக்கிறது, நல்லா பட்டு ட்ரெஸ் போடுறது, நல்லா நகை போடுறது, எல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளில போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்ணாடியை பாக்குறது. என்னவோ மிஸ் ஆகுது.
மயிலருக்கு மிஸ் ஒரு மயிலருக்கு எடுத்து தள்ள சக் வச்சுக்கிட்டு போறது. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா பழக்கப்படுத்தி விட்டாங்களாம். 5 வயசு இருக்கும் போது மயிலருக்கு எடுத்து தள்ள சொல்லி விட்டாங்க. பாக்குறது அழகா இருந்துச்சு. அன்னையில இருந்து டெய்லி ட்ரெஸ் கோடை மாறி மாறி போயிடுச்சு. கிருஷ்ணருக்கு மயிலருக்கு வச்சுட்டு போறது. எல்லாரும் சண்டைக்கு போகும்போது டென்ஷனோட போறாங்க. நம்மால மட்டும் சண்டைக்கு போகும்போது ரொம்ப கூலா போறாப்பு, கேஷுவலா போறாப்பு. அப்படிதான் லைஃப்ல இருக்கணுமா. எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம முகத்துல சிரிப்பு போகவே கூடாது இல்லையா? நம்ம முகம் சிரிச்ச முகமா இருக்கணுமா. நம்மளை பார்த்து மத்தவங்க சிரிக்கணுமே தவிர நான் மத்தவங்கள பார்த்து அழுதுட்டு இருக்க கூடாது. என்ன ஆக போகுது? மீறி போனா என்ன சார் ஆகும்? ஒண்ணும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. கிருஷ்ணனுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது ஒண்ணுமே ஆகாது. ஏதாவது கிருஷ்ணனுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது நம்மளால ஒண்ணும் மாத்தவும் முடியாது. ஆகிறது ஆட்டுவேன் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணுமா. ஸோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் வந்து இங்க மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. பக்தர்கள் எப்படி உயிரோடு இருக்காங்க, கிருஷ்ணரை விட்டுட்டு எப்படி உயிரோடு இருக்க முடியும்? இது வந்து இவன் வந்து சொல்றான். யாரு? உத்தவன் வந்து பாக்குறான், பிருந்தாவனத்தை வந்து பாக்குறான். கிருஷ்ணா நீ ஏன் சோகமாவே இருக்கு எப்பயுமே? எங்க கிட்ட ஜாலியா இருக்கு, ஆனா தனியா போய் என்ன பண்ற? உட்காந்துட்டு எப்பயோ சோகமா உட்காந்துருக்கு, எதோ நினைச்சிட்டு இருக்கேன். என்ன கவலை? ஒன்னும் இல்லடா, விருந்தாவனத்துல அவங்கள விட்டுட்டு வந்தேன். அவங்கள என்ன நிலைமையில இருக்காங்களோ தெரியல. அவங்கள யாராவது போய் சமாதானப்படுத்தணும். நான் போறேன் கிருஷ்ணா, நான் போய் சமாதானப்படுத்துறேன். அப்படியா? சபாஷ், போயிட்டு வா. போறான், கிடுகிடுன்னு போறான். பெரிய பண்டிதன் இல்லையா? நான் போய் அங்க பிரம்மனை பத்தி பேச போறேன், பரமாத்மா பத்தி பேச போறேன், வேதாந்த சூத்திரனை பேச போறேன் இல்லையா? இதெல்லாம் பேசி அவங்களை சமாதானப்படுத்த போறேன்னு சொல்லி போறான். போன உடனே அவங்க எல்லாரும் கிருஷ்ணரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்களா. இவனை பார்த்தாலும் கிருஷ்ணர் மாதிரியே இருப்பான். ஏன்னா கிருஷ்ணரையே பார்த்துக்கிட்டு, கிருஷ்ணருக்கே சேவை பண்ணிக்கிட்டு, கிருஷ்ணர் போட்டு கலைந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு, கிருஷ்ணர் சாப்பிட்டு துப்புன அந்த இதை எடுத்து சாப்பிட்றது, கிருஷ்ணோட ஆர்னமெண்ட்ஸை போட்டுக்கிறது, கிருஷ்ணர் போட்ட மாலை எடுத்து போட்டுக்க, எல்லாம் கிருஷ்ணரையே தியானம் பண்ணிட்டு இருக்கனால அவனை எப்படி மாறிட்டான்? மொத்தத்துல கிருஷ்ணரை போலவே மாறிட்டான். நீங்க நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா, நாய் வளர்க்குறவங்க வீட்டுலாம் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபேஸும் ஓனருடைய ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த நாயோடைய ஃபேஸும் ஓனருடைய ஃபேஸும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய கான்சியஸ்னஸ் அப்படியே பார்த்துப்பேன். இன்னும் ஒரு சில வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இதையும் வந்து விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் நம்மளுக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க. விஷ்ணு சாஸ்திரநாமத்துல பகவானோட பேர் மாதவஹா அப்படின்னு பேர் வரும் இல்லையா? ஸோ மாதவ், நான் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். மாதவஹா அப்படின்ற பேருக்கு ரொம்ப அழகான விளக்கங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணர் ஏன் கருப்பானாரு கொஸ்டின். அதே போல லக்ஷ்மி ஏன் நல்ல சகப்பா இருக்காங்க அப்படின்றது. யூஸ்வலா பகவான் படுத்துட்டு இருப்பார் இல்லையா? பள்ளி கொண்டு இருப்பார், சயன குளத்துல இருப்பார். படுத்துட்டு இருக்கவர் வந்து என்னைக்கும் நேரா பார்க்க மாட்டார். பகவான் எப்படி சைட்ல கண்ணில் தான் பார்ப்பார். அவரு கண்ணை தலையை கூட திருப்பது அவர் கஷ்டம், அதெல்லாம் பண்ணவே மாட்டார். அப்படியே படுத்துட்டு அப்படி திரும்பி பார்ப்பார். அவர் உலகத்தையே அப்படிதான் படைக்கிறாரு. ஐக்ஷத ஐக்ஷத உபனிஷத்து ஒரே வாரத்துல முடிஞ்சு. உலகம் எப்பரா படைக்கப்பட்டது பார்த்தாரு, முடிஞ்சிருச்சு. இந்த ஊர்லயே நடக்குது இல்ல, பெரிய பெரிய ஆளுங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் பார்வையில பார்த்தா கிடுகிடுன்னு எல்லா வேலையும் நடக்குது. அன்னைக்கெல்லாம் வீட்டுல அப்படியே நடக்குமா? வீட்டு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு வந்து பாப்பாரு, அம்மா அப்படின்னு பாப்பாரு, கிடுகிடுன்னு பண்ணிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் அம்மா அப்படின்னு பார்த்தா இன்னும் இங்க வா. சோ அப்படி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்படி படுத்துட்டு இருக்கிறார் இல்லையா? கட்டாட்சம் சொல்றோம் இல்லையா? கட்டாட்சம். பகவான் படுத்துட்டு இருக்காரு, இப்படி பார்த்துட்டு இருக்காரு. லக்ஷ்மி தேவி உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ பகவானுடைய கருவில் இருக்குல்ல, அந்த இந்த கட்டாட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா சிகப்பா இருக்கும். அவருக்கு பத்மநாபன் சொல்லி சொல்றோம். பத்மநாபன் எப்படி இருக்கும்? அவருடைய கண் எப்படி இருக்குமா? தாமரை கலர்ல இருக்கும். தாமரை எப்படி இருக்கும்? ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். கார்னர்ல மட்டும் எப்படி இருக்கும்? பிங்கிஷா இருக்கும் இல்லையா? தாமரை கண்ணன், புண்டரீகாக்ஷன் சொல்றோம் இல்லையா? ஸோ படுத்துட்டு இருக்கும்போது இந்த புண்டரீகாக்ஷ கண்ணோட லக்ஷ்மியை பார்த்துட்டே இருக்காரு இல்லையா? ஸோ அந்த சிகப்பு இருக்குல்ல, அந்த சிகப்பு லக்ஷ்மி மேல பட்டு 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 அவங்க சிகப்பா மாறி போயிட்டாங்களாம். சரி, கிருஷ்ணன் எப்படி கருப்பா மாறினா அப்படின்னா, லக்ஷ்மி தேவி இப்படி பார்ப்பாங்களாம், வெச்ச கண்ணு வாங்காம முறைச்சி உத்து பார்த்துட்டே இருப்பாங்களாம். அப்ப அவங்க கண்ணுல கருவில் இருக்குல்ல, அது பகவான் மேல பட்டு 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 அவர் கருப்பாயிட்டாரா? இந்த விளக்கெல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் இருக்கு. இந்த விளக்கம் கொடுக்கறது யார் தெரியுமா? ஆதிசங்கர பகவத் பாதர் கொடுக்குறாரு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆதிசங்கரர் அப்படின்னா யாருனோ, பட் ஆதிசங்கரர் மாதிரி பகவானை புகழ்ந்தவர் யாரும் கிடையாது. இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு முதல் வியாக்கியானம் கொடுத்த ஆதிசங்கரர் தான். ஆதிசங்கருடைய முதல் வியாக்கியானம் விஷ்ணு சாஸ்திரநாமம் தான். அவர் வந்து சன்னியாசம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் உட்கார்ந்தாரு.
நான் இப்ப பிரம்மனை பத்தி உலகத்துக்கு சொல்லி கொடுக்க போறேன் சொல்லிட்டு உட்காந்தார். சிஷ்ய பிள்ளையை கூப்பிட்டாரு. சிஷ்ய பிள்ளை போய் ஒரு புக்கு தூக்கிட்டு வா அப்படின்னு. நிறைய புக்ஸ் வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க பெரிய லைப்ரரியில. ஏதோ ஒரு புக் எடுத்துட்டு வா, ஃபர்ஸ்ட் விளக்கம் கொடுக்கலாம் சொல்லி சொன்னார். அவன் போய் ஒரு புக் கொண்டு வந்து நீட்டுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தார், விஷ்ணு சஹஸ்ரநாமம். என்னடா இது ஃபர்ஸ்ட் பேரே இப்படி வந்து நிக்குது, நம்ம பகவானுக்கு குணம் இல்லைன்னு சொல்ல போறோம், நாமம் இல்லைன்னு சொல்ல போறோம், ரூபம் இல்லைன்னு சொல்ல போறோம். இவர் இப்படி இதுல ஃபுல்லா என்னதான் இருக்கு, வெறும் நாமம் ரூபம் குணம் நிலை இது 4மே இருக்கு. இது எப்படி சொல்லி கொடுக்கறது? சரி இன்னொரு தான் ட்ரை பண்ணலாம். போய் வச்சுட்டு வேற ஒரு ஷெல்ஃப்ல இருந்து வேற ஒரு புக்கை தூக்கிட்டு வா அப்படின்ட்டார். வேற ஒரு புக்கு தூக்கிட்டு நீதான் மறுபடியும் ஓப்பன் பண்ணா விஷ்ணு சஹஸ்ரநாமம். என்னது ஒன்றும் புரியலையே, பகவானே அப்படி பண்றாரு. மூடிட்டு மறுபடியும் போடா, 3வது முறை ட்ரை, எதுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், தேர்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸோட தேர்ட் சான்ஸ் எடுத்து நான் சொல்றேன். 3வது முறை கொண்டு வந்து நீட்டினா மறுபடியும் வந்தது என்னதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்ப புரிஞ்சுட்டாரு பகவான் நம்மளை இதுதான் பணிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் கொடுத்து ஆரம்பிக்கார். ரொம்ப அழகான வியாக்கியானங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இன்னும் இப்பதான் ஒரு உதாரணம் சொன்னேன், இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்ல, பரமாத்மா நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரமாத்மானா என்னது? பரமாத்மா, அவ்வளவுதான். ஆனா அவர் ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார். கேட்டுட்டு இருக்கீங்களா எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாம்? ஆமா பிரபு கேட்டுட்டு Thanks, இருக்கோம். Guruji. கேக்குறோம். கேட்டுட்டு எனக்கு இருக்கோம் பிரபு, தெரியாது நீங்க கேட்டு இருக்கீங்களா இல்ல சமையல் பண்றீங்களான்னு. எனக்கு கேட்டுட்டு இருக்கோம் பிரபு. கேட்டுட்டு இருக்கோம். வீடியோ ஆன் பண்ணிட்டா கூட பெட்டரா இருக்கும். அப்ப அவர் பரமாத்மான்ற பேருக்கு சொல்றாரு. ப அப்படின்னா ப்ரொடெக்ட், ரம அப்படின்னா லக்ஷ்மி, ஆத்மா அப்படின்னா செல்ஃப். யார் ஒருவன் லக்ஷ்மியை தன்னை போலவே பாதுகாக்கிறானோ அவனுக்கு பேர் பரமாத்மா அப்படின்னு சொல்றாரு. நம்மளெல்லாம் அப்பப்ப ஹஸ்பண்ட் சொல்லுவாங்கல்ல, உன்னை கண்ணில் வச்சு பாத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் யாரும் கண்ணுக்குள்ளலாம் வைக்க முடியாது இல்லையா, நம்ம கண்ணில் படாம பாத்துக்கிறாங்க அவங்கள இல்லையா. ஆனா பகவான் எப்படி பாத்துக்கிறாரா தன்னுடைய ஒய்ஃபை? கண்ணில் வச்சு பாத்துக்கிறாராம். அவ்வளவு இஷ்டமா தன்னை போலவே பாத்துக்கிறாராம். இதுக்கு பேர் தான் பரமாத்மான்னு சொல்லி சொல்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க இந்த நாமத்துக்கு எப்படி மீனிங் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலா பார்க்கும்போது பரமாத்மா, பரமாத்மா செகண்டரி நேம், பகவானுடைய செகண்டரி நேம் நம்ம அப்படி வச்சிருக்கோம்ல. பிரைமரி நேம் செகண்டரி, பிரைமரி நேம் செகண்டரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே பிரைமரி நேம் தான் பகவானுக்கு. பகவானுக்கு செகண்டரி நேம் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இதெல்லாம். ருத்ரஹா இன்னொரு பேர் இருக்கு பகவானுக்கு. யாருக்கு? விஷ்ணுவுக்கு. விஷ்ணுவுக்கு பேர் ருத்ரஹா. அநியாயம் பண்றாங்களே. சிவஹான்ற பேரும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. ஒரு சைவ ஆச்சாரியர் அவர் என்ன பண்ணா தெரியுமா, அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்துக்கிட்டார். என்ன நீங்க மட்டும்தான் விஷ்ணுவோட பேர் சிவனோட பேர்ல விஷ்ணுக்கு எடுத்துப்பீங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா, எல்லா விஷ்ணுவோட பேரையும் சிவனை கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹ பூத பவ்ய பவத் பிரபு பூதானா பூத பாவன பூத கிருத் எல்லா நேமத்தை என்ன பண்றாரு அவரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சார். சான்ஸ்கிரிட்ட நீங்க என்ன வேணா விளக்கம் கொடுக்கலாம். விளக்கம் கொடுத்து இந்த நாமம் சிவனை சேரும், இந்த நாமம் சிவனை சேரும், இந்த நாமம் சிவனுக்கு சேர்ந்தது, இது சிவனையோட குணத்தை கொள்ளது. ஏதாவது சிவநாமம் ஆதிட்டாரு. ஆல்மோஸ்ட் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சிவசஹஸ்ரநாமம் மாறப்போகுது, முடிய போது நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப ஒரே ஒரு பேர் வந்தது, நாராயணா அப்படின்னு ஒரு பேர் வந்தது. என்ன பேரு? நாராயணா. அந்த செகண்ட் அண அப்படின்னு வரணும். ஃபர்ஸ்ட் வருது ந, நாராயண. அந்த பேர் வரும்போது நிறுத்திட்டாரு. ஏன்னா பாணினியோடைய கிராமர் பிரகாரம் எந்த ஒரு பெயர்ல ண சப்தம், இந்த ர சப்தத்துக்கு அப்புறம் ண சப்தம் வருதோ இது லக்ஷ்மி பதியை மட்டுமே குறிக்கும், இது வேற யாரையும் குறிக்காது அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு அவரு. ஸோ பாணினி கிராமர் வந்து அது ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும் பாணினி கிராமர். அப்புறம் சொன்னாரு, இந்த ஒரு நாமம் உங்களுடைய விஷ்ணுவோடைய பெயரை காப்பாற்றியது. இந்த ஒரு நாமம் மட்டும் இல்லைன்னா விஷ்ணு சாஸ்திரம் என்ன மாறி இருக்கும், சிவசாஸ்திரம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நாராயணா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் நேம் பகவானுக்கு. அதெல்லாம் கரெக்டா ப்ரொனவுன்ஸும் பண்ண தெரியணும். அது நாராயணா என்ன இல்ல மேல ஊர்தம் விட்டது எல்லாம் நாராயணா. நாராயணா பிரபு ஒருத்தர் இருக்காரு, நாராயண பிரபு இருக்காருல்ல, நாராயண ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் தான். நான் ஆக்சுவலா ஒரு அந்தாக்ஷரி மாதிரி ஆள்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நிறைய நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்தாக்ஷரி அப்படின்னா ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க, நீங்க 100க்குள்ள ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கன்னு இப்ப இல்ல, நான் ப்ரிப்பேர்டா இல்லை, பட் 100க்குள்ள ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க ஏதாவது நம்பர் சொன்னீங்கன்னா அந்த நம்பர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எந்த நம்பர் இருக்கு, அதற்கு என்ன விஷ்ணுவோட பெயர் இருக்கு, அதுக்கு என்ன விளக்கம் சொன்னா அமிர்தமா இருக்கும்.
ஏன்னா பக்தர்கள் என்னதான் பண்ணி ஆகணுமா? மச்சித்த மத்கத பிராண போதையந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தர்களுக்கான குணம் இதுதான். எப்பயும் பகவானுடைய குணங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா. கேட்டே இருந்தா நம்மளுக்கு என்ன வராது? மற்ற விஷயங்களோட ஞாபகமே வரவே வராது. நாம எல்லாம் சொல்றோம் பகவானுடைய குணங்களை கேட்கணும், பகவானுடைய குணங்களை கேட்கணும். என்ன பகவானுடைய குணத்தை கேட்கணும்? என்ன சார் கேட்கணும்? பகவானுடைய குணத்தை என்ன கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல உங்ககிட்ட இப்ப கேட்க ஆரம்பிக்கிறேன், பகவானுடைய குணங்களை ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல. இல்ல பகவானுடைய பேரை சொல்ல ஆரம்பிங்க முதல்ல அப்படின்னு சொன்னா 10 பேர் 12 பேர் போகும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ரிப்பீட் மோட்ல வந்துடும், மறுபடியும் என்ன சொல்றது தெரியாது. ஸோ பகவானுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு கிரந்தம் என்னவா இருக்கும் நம்மளுக்கு? விஷ்ணு சாஸ்திரநாமம். இது ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேரும் பகவானுடைய குணங்களை கொண்டு அடிப்படையாக கொண்டு சொல்லிருக்கு. அதுவும் ஆச்சாரிகள் விளக்கம் கொடுக்கும் போது ஒவ்வொரு பேருக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா பலவிதமான விளக்கங்கள் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த நாமங்கள் நாம் கேட்கும் பொழுது பகவானுடைய ஆயிரம் கிடையாது, பகவானுடைய 2000 3000 குணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ரொம்ப ஈஸியா. ஃபார் எக்ஸாம்பிள், நாரசிம்ம வபு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பகவான் நரசிம்ம ரூபத்துல வந்தாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இல்ல சத்யஹா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு பகவான். சத்யஹன்னா என்னது? ட்ரூத்ஃபுல், சத்தியம், உண்மையா இருக்கார். ஆனா இதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கம் கொடுக்குறாங்க சத்யா அப்படின்னு நாமத்துக்கு. என்ன 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 விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, வாட்ரா எனக்கு வேண்டாம், உட்காருங்க எனக்கு வேண்டாம், டிஸ்டர்ப் இல்லாம உட்கார்ந்தா போதும். அவர் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சத்யன்ற நாமத்துக்கு விளக்கம்? பகவான் உண்மையா இருக்காரு. யாருக்கு உண்மையா இருக்காரு? பக்தர்களுக்கு உண்மையா இருக்காரு சார். சரி, எந்த பக்தன் உண்மையா இருந்தாரு அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு நரசிம்மருக்கு போயிட்டாங்க. நரசிம்ம அவதாரத்துல சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னு ஸ்லோகம் வரும் இல்லையா? பகவான் தூண்ல இருந்து வெளில வராருல்ல, நான் அந்த தூண்ல இருந்து வரும் பொழுது பிரகலாத மகாராஜன் பார்த்து நமஸ்காரம் பண்ண, நாகம் பிபே மஜித் பயான காசிய சிக்வார் கநேத்திர புருகுட்டி ரபஷோ கிரதரம் ஸ்ட்ராத் ஆந்திரக்ஷத க்ஷத சகேசர சங்கு கர்ணா நிர்ஹாத தீக திகிபா தரிபின்னனாகிராத் சொல்லிட்டு பார்த்து நமஸ்காரம் பண்றான். அப்பதான் சொல்றாங்க சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். பக்தனுடைய வாக்கை சத்தியம் பண்றதுக்காக. பகவான் சத்தியம்னா என்ன அர்த்தம்? பக்தனுடைய வார்த்தையை உண்மையா பண்ணுவாராம், அது சத்தியம். சரி, இங்க எந்த பக்தனுடைய வார்த்தையை நிஜம் பண்ண வந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் உடனே. பிரகலாதனுடைய வார்த்தை நிஜம் பண்றதுக்காக வந்தாரு? இல்லை. பிரம்மாவுடைய ஆதீனம் இல்லை. நாரதுடைய வார்த்தையை சத்தியம் பண்ண வந்தார்? இல்லை. இல்லையா? சனத்குமாருடைய வார்த்தை சத்தியம் பண்ண வந்தாரு? அதுவும் இல்லை. அப்ப இவங்க எல்லாருக்கும் சீனியர் டிவோட்டி ஒருத்தர் இருக்காங்க. அவங்கதான் யாரு? ஹிரண்யகசிபு இல்லையா? ஜெய விஜயர்கள். அவங்க தான் சீனியர் இல்லையா? அவங்க சீனியர், எல்லாருக்கும் சீனியர், டாப் மோஸ்ட் சீனியர். அவங்க வரும்போது வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன தெரியுமா வாங்கிட்டு வந்தாங்க? நான் யாராலையும் சாகப்படக்கூடாது, சாகடிக்க கூடாது. என்ன ரீசன் தெரியுமா? அவன் சொல்றான், என்ன சாகடிக்கிறது இவங்கெல்லாம் யாரு? என்ன சாகடிக்கிறதா இருந்தா யார் சாகடிக்கணும்? பகவான் தான் சாகடிக்கணும். நான் என்ன அனாதையா யார் கையில சாகிறதுக்கு? என்ன சாகடிக்கிறதா இருந்தாலும் நீ தான் சாகடிக்கணும். பக்தியினுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ் இல்லையா? நான் சாகிறதா இருந்தா ரோட்லாம் சாகக்கூடாது, உன் மடியில சாகணும், பர்சனல் டச்சோட சாகணும் இல்லையா? என்னை எந்த ஆயுதமும் தொடக்கூடாது, உன் விரல்ல உன் கையாலேயே பிச்சு போட்டு. அடிக்கடி அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, உன் கையாலேயே என்ன கொண்டுடுறா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு அன்பு அதிகமா இருக்கான்னு சொல்றாங்க. பா உன் கையாலே என்ன கொண்டு போட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அன்பு அதிகமாயிடுச்சுன்னா உன் கையிலேயே செத்துணும், இல்லை உன் மடியிலேயே உயிர் போகணும் அப்படின்னு சொல்லணும் இல்ல. அந்த மாதிரி நினைக்கிறாரா பகவான்? அந்த மாதிரி ஹிரண்யகசிபு நினைக்கிறானா? ஸோ பகவான் சொன்னாரா, ரைட்டு பண்ணிடலாம். பகவான் கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் ஓகே சொல்லிடுவோம். உனக்கு இப்படிதான் வேணுமா, என்ன வழி பண்ணலாம், இப்படிதான் வழி பண்ணலாம், ஓகே நோ ப்ராப்ளம். பகவான் எல்லாத்தையும். அப்படிப்பட்ட பகவான் யாருக்கும் கிடைப்பாங்க? இப்படிப்பட்ட பகவான் யாரு கிடைப்பாங்க? நீ எப்படி வந்து அப்படியே உனக்கு கொடுக்குறான்னு சொல்றாரு. யாருக்கும் இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளாக இருக்க மாட்டேன். எந்த கடவுளும் இப்படி ஃபிளெக்சிபிளாக இருக்க மாட்டேன். அதெல்லாம் கிருஷ்ணனா எல்லாருக்கும் இஷ்டம். பீஷ்மதேவர் இருந்தாரு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம் அப்படின்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு போகலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். மகாபாரதம் அப்படிங்கிறது பஞ்சமோ வேத, 5வது வேதம் தான் மகாபாரதம். 4 வேதங்களை படிக்காதவங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? 5வது வேதம் விஷ்ணு இது மகாபாரதம் கொடுத்திருக்காரு. ஏன் மகாபாரதம் கொடுத்தாரு அப்படின்னா, வியாசதேவர் பார்த்தாரு, இந்த மனுஷங்களுக்கு நான் வந்து பிரம்மன், பரமாத்மா, பகவான், ஞான, கர்ம, யோக இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
தலை சொரிஞ்சுக்குதுங்க. எப்படா கிளாஸ் முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டுருவாங்க. கிளாஸனுடைய ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட்டே இதுதான் எல்லாருக்கும். எப்படா அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா மனுஷங்க என்ன தெரியுமா பிடிக்கும்? ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு காமெடியன், ஒரு ஃபைட்டு, ஒரு லவ், ஒரு ட்ராஜடி, இதெல்லாம் இருந்தா பணமா உட்காந்தா 3 மணி நேரம் சீட்டு விட எந்திரிக்காம பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இவங்க எல்லாத்தையும் கட்டி போடுறதுக்கு ஒரு படம் எழுதணும், ஒரு படம் கிரியேட் பண்ண போறேன். அந்த படம் தான் என்னது, மகாபாரதம் அப்படின்னு ஒரு பெரிய கதை எழுதினாரு. பெரிய கதை அப்படின்னா இது வரைக்கும் பிரபஞ்சத்துல யாருமே எழுத முடியாத ஒரு கதை. இனிமேல யாரும் எழுதவும் போறதும் கிடையாது. எத்தனை கேரக்டர்ஸ் அதுல, thousands ஆஃப் கேரக்டர்ஸ், thousands ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், எல்லாத்தையும் கரெக்டா டேரக்ட் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் கரெக்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றுலயும் பிரச்சனையே வரவே இல்லையே. மகாபாரதத்துல எத்தனை ஸ்லோகம் தெரியுமா? பகவத்கீதையில 700 ஸ்லோகம், மகாபாரதத்துல 1.5 லட்சம் ஸ்லோகம். 1.5 லட்சம் ஸ்லோகம் எழுதுறதுக்கே நம்மளால முடியாது. அவ்வளோ பெரிய ஸ்லோகத்தை, அவ்வளோ பெரிய விஷயத்தை எழுதியிருக்காரு அப்படின்னா சாதாரணமான ஆளுங்க பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட மகாபாரதம் எழுதிட்டு அதுல 5 முக்கியமான விஷயங்கள்னு சொல்றாங்க. மகாபாரதத்துல 5 முக்கியமான விஷயங்கள். பையன் பேர் என்னது? உங்க பையன் தானே? பேர் என்ன? யோகேந்தர். 5 விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அப்புறம் உங்ககிட்ட மறுபடியும் கேட்பேன். யோகேந்தர் தானே? யோகன் சிவா. யோகன் சிவா ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு பேரு பஞ்சரத்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மகாபாரதத்துடைய பஞ்சரத்னங்கள் சொல்லி சொல்றாங்க. 1 பகவத்கீதை, 2வது விஷ்ணு சாஸ்திரநாமம், 3வது விதுர நீதி, 4வது யக்ஷ பிரஷ்னம், 5வது சனக் சஜாத்தியம். இந்த 5ம் பஞ்சரத்னங்கள் அப்படின்ட்டு மகாபாரதம் சொல்றது. சனக் சஜாத்தியம், சனக் சஜாத்தியம் அது ஒரு கிரந்தம் தான். அதுக்குள்ள ஒரு சனத்குமார் பேசக்கூடிய விஷயம். ஒரு சனத்குமாரர்கள் நாரத கிட்ட பேசுறது, வர்ணாசிரம தர்மத்தை பற்றிய விஷயங்களை பத்தி பேசுறாரு. இதுக்கு பேரு பஞ்சரத்னங்கள் சொல்லி சொல்றது உண்டு. சிவா, come on, shoot the arrows. 5. விஷ்ணு சஹஸ்ரநாம, விதுர நீதி, யக்ஷ பிரஷ்ன, சனக் சஜாத்திய. தேங்க்யூ. சஜாத்தியம். இந்த 5 முக்கியமானது. இதுல பகவத்கீதை நம்ம ஏதோ ஓரளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கும். அடுத்தது வரது என்னது? விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்ற கிரந்தம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிரந்தம் எப்படி தோன்றியது அப்படின்னா, பீஷ்மதேவர் அடிபட்டு கிடக்கிறார். மகாபாரத போர்ல முதல்ல கிளம்பிட்டார், போருக்கு கிளம்பிட்டார். 8வது நாள் கீழே விழுந்தார், 10வது நாள் கீழே விழுந்துட்டார். ஸோ மகாபாரதத்துல பகவத்கீதை கிருஷ்ணர் முதல் நாளே பேசிட்டாரு. அப்ப விதுரன் அங்க சஞ்சயன் இருக்கார், எங்க போர்க்களத்துல இருக்கார். போர்க்களத்துல இருந்து நேரா போரை பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா 10வது நாள் வரைக்கும் இருந்தார். யாரு? சஞ்சயன். மகாபாரதத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பகவத்கீதை பேசுறாரு இல்லையா, அப்ப நேரா நின்று பாக்குறாரு அவரு. சொல்றேன், கதை சொல்றேன் உங்களுக்கு, மகாபாரத கதை சொல்றேன். நேரா நின்று பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருந்தவர் என்ன ஆனா அப்படின்னா 10 நாள்ல பீஷ்மதேவர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு முடிவு பண்ணிட்டார், இனிமேல் இந்த பசங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கிளாஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். ஏன்னா பீஷ்மர் கிளம்பிட்டாரா அவ்வளவுதான், இனிமேல இவங்க பிரயோஜனம் கிடையாது. கிளம்பிட்டார். கிளம்பி போனா யுதிஷ்டிர மகாராஜன், சஞ்சயன். யுதிஷ்டிர மகாராஜன் எங்க திருதராஷ்டிரன் இருக்காங்க, ஒரே பதட்டத்துல இருக்கான். 10 நாள் ஆச்சு, என்னாச்சோ தெரியல, யார் ஜெயிச்சாங்களோ, நம்ம பசங்களே ஜெயிச்சாங்களா, நம்ம பசங்க ஜெயிச்சாங்களா, இதே அவனுக்கு கவலை. வந்த உடனே சஞ்சய் வந்துட்டான். சஞ்சயா வந்துட்டியா? வந்துட்டேன். என்ன ஆச்சு? பீஷ்மதேவர் கீழே விழுந்துட்டார். அடா பாவிகளா, பீஷ்மதேவர் அடிச்சிட்டீங்களாடா? பீஷ்மதேவர் அடிக்கிற அளவுக்கு என்னடா பண்ணீங்க? யாரா அடிச்சாங்க? எப்படா நடந்தது? என்ன நடந்தது? என்கிட்ட உட்காந்து விலாவரியா சொல்லு. உட்காந்துட்டான். 10வது நாள் தான் உட்காந்து கேட்கறான். அங்க பார்த்தாரு இல்ல, சஞ்சயன் பார்த்தாரு இல்லையா, பார்த்த விஷயத்த என்ன பண்ணாரு, அப்படியே மறுபடியும் ரிப்பீட் பண்றார். அதனாலதான் பகவத்கீதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் பேசினார், கிருஷ்ணர் சொன்னார், கிருஷ்ணர் ரூபத்தை, அந்த விஸ்வரூபத்தை காட்டினார் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்லயே இருக்கும். இங்கே பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்காரு. நான் பார்த்துட்டே இருக்கேன், நான் பேசிட்டே இருக்காரு, அவரு சொல்லிட்டே இருக்காரு. அப்படி நடக்காது இல்ல. கிருஷ்ணர் ஒரு சென்டென்ஸ் சொல்ல அப்படியே இங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது இல்லையா, அது நடக்காது. இது மத்வா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார், எப்படி நடந்தது மகாபாரதத்துல நம்மளுக்கு கொடுக்குறார். அங்க நடந்த விஷயத்தை என்ன பண்றாரு சஞ்சயன், மறுபடியும் ரிப்பீட் பண்றார். திருதராஷ்டிரன் ரிப்பீட் பண்றார்.
மத்வாச்சாரியர் வந்து இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறார் நம்மளுக்கு. இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றார் மகாபாரதத்துல. திவ்ய திருஷ்டி கொடுக்குறாங்க அதனால கரெக்ட், திவ்ய திருஷ்டி தான் இருக்கு. அங்க இருந்து என்ன பண்றாரு, மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணும் இல்லையா, பேசின விஷயத்த எல்லாத்தையுமே இந்த பேசுறதால ரீகலெக்ட் பண்ணி சொல்றாரு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்தை பார்க்கும்போது பார்த்து சொல்லுவார், அடேங்கப்பா எப்படிப்பட்ட ரூபம், எத்தனை கைகள் எத்தனை கால்கள் சொல்லுவார். கடைசியில 18ஆம் அத்தியாயத்துல நான் பார்த்தனே அந்த தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம், அப்படிப்பட்ட தரிசனத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இப்படி ஒரு கன்வர்சேஷன் நான் கேட்டதே கிடையாது சொல்லுவார் இல்லையா. ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பன் இன் த பாஸ்ட். 10 நாளுக்கு முன்னாடி நடந்தது, அப்படியே பார்த்து சொல்றாருல்ல, அங்க நடந்தது. இப்ப பீஷ்மர் போர்க்காலத்துல கீழே கிடக்கிறார். யுதிஷ்டிர மகாராஜனுக்கு ஒரே கவலை. என்ன கவலை, நான் இனிமேல ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிக்கிறான். கிருஷ்ணருக்கு தலைவலி, ஏன்டா இதுக்கு முன்னாடி உங்க தம்பி வந்து நின்னா, இப்ப நீ வந்து நிக்கிற, எனக்கு இதே வேலையா போச்சா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது யுதிஷ்டிர மகாராஜன் கிருஷ்ணரை பாக்குறதுக்கு வரான். சரி கிருஷ்ணரை பார்த்து பேசலாமேன்னு சொல்லி வரான். வந்தா வெயில்ல வாயில் காப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்க நிக்க வச்சுட்டாங்க. சைலண்ட் இல்லைங்க அப்படின்ட்டா. ஏன், என்ன விஷயம்? கிருஷ்ணன் உள்ள மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. என்னது, கிருஷ்ணர் மெடிடேஷன் பண்றாரா? நாங்க தான் கிருஷ்ணர் நினைச்சு மெடிடேஷன் பண்றோம், கிருஷ்ணர் யாரை நினைச்சு மெடிடேஷன் பண்றாரு? அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி. ராஜாக்கள் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த கேள்விகளை பதில் சொல்லி தெரிஞ்சு அவனுக்கு. எனக்கு கிருஷ்ணர் யாரை மெடிடேட் பண்றாரு? உள்ள போற அண்ணா வாங்க, நான் உட்காருங்கண்ணா. உட்காந்துட்டேன். சரி கிருஷ்ணா, எனக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. நான் உள்ள வரும்போது உங்க காவலாளிகளாம் சொல்றாங்களே நீ மெடிடேட் பண்ணிட்டுங்கன்னு சொல்லி சொன்னீங்க, நீங்க யாரை மெடிடேட் பண்றீங்க? உங்களுக்கு அவ்வளவு பெரிய, உங்களை விட அவ்வளவு பெரிய பகவான்லாம் யாராவது இருக்காங்களா? நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க தான் சுப்ரீம் லார்டுன்ட்டு. உங்களோட சுப்ரீம் லார்டு யாராவது இருக்காங்களா மெடிடேட் பண்றதுக்கு கேட்டா கிருஷ்ணா சொன்னானா, ஏன் இல்லப்பா, நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா, யார் அது? என்னுடைய பக்தர்கள் தான். நான் யாரை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருப்பேன், எப்பயுமே என்னுடைய பக்தர்கள் நினைச்சு தான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அதனால்தான் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு, இன்னொரு ஆத்மா இருக்கு. என்ன ஆத்மா அது? யாருக்கா தெரியுமா இங்க உட்காந்து இருக்கவங்களுக்கு? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு, இன்னொரு ஆத்மா. என்ன ஆத்மா? Mahatma Prabhu. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ஹூ இஸ் தட்? யார் Madhav சொன்னது? Priya. மாதவ பிரியா. Madhav. எங்க இருக்கீங்க? உங்க வீடியோ அங்க இருக்கு. வீடியோ Sorry Prabhu, video on பண்ணல. ஆன் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இல்லையா? பண்றேன். Sorry. Hare Krishna. ஓகே, வெரி குட். வராங்க, உங்க ஊருக்கு தான் வராங்க. வரீங்களா? ஓகே. ஸோ மகாத்மான்னு ஒரு சிலருக்கு பேரு. ஆத்மானா ரொம்ப சின்ன, இந்த உடம்புக்குள்ள இருக்கும். பரமாத்மா ஆத்மாக்குள்ள இருக்கும், அதனால பேர் பரமாத்மா. எங்க லார்ட் ரொம்ப கிரேட். ஏன் சார்? ரொம்ப சின்ன, அதனால கிரேட்டு. ஆத்மா ரொம்ப சின்னது, அந்த சின்ன ஆத்மாக்குள்ள ஒருத்தர் நுழையணும் அப்படின்னா அவர் எவ்வளவு கிரேட்டா இருக்கணும்? லார்ட் இஸ் கிரேட். வை? பிகாஸ் இஸ் வெரி ஸ்மால், ஹி இஸ் கிரேட். பொதுவா பெரியவங்களை தான் கிரேட் நினைச்சிட்டு இருக்கோம். நோ, ஹி இஸ் கிரேட் பிகாஸ் இஸ் வெரி ஸ்மால். இது பரமாத்மா. இன்னொருத்தன் யாரு? மகாத்மா. அப்படின்னா யார் ஒருத்தன் பரமாத்மாவோட இதயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கானோ அவன் பேர் மகாத்மா. சூப்பர். பகவானோட இதயத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா அவ்வளவு சின்ன, அவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் இல்லையா? பகவான் அப்படி சீக்கிரமா யாரும் நினைச்சிட மாட்டார்ல, அதனால அவனுக்கு பேர் மகாத்மான்னு சொல்லி சொன்னார். பகவான் சொன்னாரு, நீ பக்தர்கள் நினைச்சிட்டு இருக்கம்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியா கிருஷ்ணா, எந்த பக்தர் இப்ப நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்பு படுக்கையில படுத்துக்கிட்டு என்னை பத்தியே தியானம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பீஷ்ம தேவர் நான் இப்ப நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாராம். அந்த பீஷ்மரை தான் பார்க்க போறேன் நானு, நீ வரையான்னு கேட்கிறேன். வரேன், போலாம். நான் ஸ்லோகம்லாம் ஸ்லோகம்லாம் சொன்ன நேரமாகும். மகாபாரத ஸ்லோகங்களோ பாகவத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அழகான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இதை பத்தி வர்ணிக்கிறது. வராங்க எல்லாரும் வந்து என்ன, பீஷ்ம தேவர் படுத்துட்டு இருக்காரு, அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. சோஃபால படுக்கல, குஷன் பெட்ல படுக்கல, அம்பு படுக்கை. அம்புனா ஃபுல்லா உடம்பெல்லாம் குத்தி, இந்த பக்கம் குத்தி மேல வந்துடுது. அப்படியே படுத்துட்டு இருக்காரு, கஷ்டப்படவே இல்லை. அவரை சுத்தி நிறைய ரிஷிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அன்னப்பறவை ரூபத்துல இருந்து அவருக்கு மகாநாராயண உபனிஷத் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க. உபனிஷத், மகாநாராயண உபனிஷத், நிறைய உபனிஷத்துக்களை வந்து பேசிட்டு இருக்காங்க, சர்ச்சை பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காங்க ரிஷிகளோட. ஏன்னா அவருக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்ல. நம்மளா இருந்தா ஒரு சின்ன முள்ளுக்கு ஐயோ வலிக்குதே 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 வலிக்கிறான். அவருக்கு அதெல்லாம் பெருசா தெரியவே இல்லை. உடம்பு அது வேலையை பட்டு நம்ம வேலை நம்ம பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? உடம்பு வேலை உடம்பு பண்ணிட்டோம், நம்ம வேலைய நம்ம பண்ணும். அவருக்கு எப்பயும் பகவானை பத்தி பேசிதான் இருக்கும், பார்த்துட்டே இருக்காரு. பகவானுக்கும் பீஷ்மருக்கும் ஒரு விதமான ரசம். எப்படிப்பட்ட ரசம் அப்படின்னா வீர ரசம், வீரிய ரசம் சொல்றோம் இல்லையா அவங்களுக்குள்ளார. என்னன்னா நைட்டு பீஷ்மதேவர் என்ன தெரியுமா பண்ணுவாரா, நைட் உட்காந்து ஆரோவெல்லாம் ஷார்ப் பண்ணி வைப்பாரா, ஒவ்வொரு ஆரோவை ஷார்ப் பண்ணி வைப்பார். ஷார்ப் பண்ணிக்கும். கிருஷ்ணாய நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ,
ஓம் நாராயணாய நமஹ ஓம்னா ஷார்ப் பண்ணி வைப்பார். அடுத்த நாள் பூஜைக்கு, ஏன்னா அவருடைய பூஜை அதுதானே. சத்திரனுடைய பூஜை என்னதான்? போர் தானே. பிராமணனுடைய பூஜை பூ சமர்ப்பணம் பண்ணும், சத்திரனுடைய பூஜை அம்பு சமர்ப்பணம் பண்ணும் இல்லையா? அடுத்த நாள் காலைல தெம்பா வந்து நிற்பார் கிருஷ்ணர். பீஷ்மர் எடுப்பார், ஓம் கிருஷ்ணாய நமஹா விடுவாரா? கிருஷ்ணன் தூரமா இருந்தாலும் வந்து சக்குன்னு ஏத்துப்பாராம். என் பக்தன் எனக்கு எல்லாம் கொடுத்தான், எனக்கு கொடுத்த பூ வேற யாரும் கொடுக்க கூடாது இல்ல, கிருஷ்ணன் அதை ஏத்துப்பாராம். நாராயணாய நமஹா. சிக். வெரி குட், தேங்க்யூ, ஐ அக்செப்டட். ரத்தம் வரும். வெரி குட். எப்படி கமெண்ட்ரி கொடுக்குறாங்கன்னா, ஒரு மனைவி ஒரு கணவனை கடிச்சா எப்படி இருக்குமோ சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சமயத்துல அந்த மாதிரி கிருஷ்ணர் ஏத்துக்கிறார் அந்த பக்தனுடைய ரசத்தை. இது வீர ரசம் சொல்லி சொல்றோம். அப்படி கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் பீஷ்மருக்கு என்ன இருக்கு? ஒரு வீர ரசத்துல உறவு இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா படுத்துட்டு இருக்காரா? எல்லாரும் வராங்க, கௌரவர்களும் ஒரு பக்கம் வராங்க, பாண்டவர்களும் ஒரு பக்கம் வராங்க. அப்படியே படுத்துட்டு இருக்காரு. உடம்பெல்லாம் குத்திட்டான், தலையை குத்தல, தலைக்கீழ தொங்கி கிடக்கு. சொல்றான், தலைக்கு ஏதாவது கொடுங்கடா கேட்கறான். கொடுங்க கேட்டா துரியோதனன் என்ன பண்றான்? அந்த பக்கத்துல ஓடுறான், ஏதாவது திண்டு கொண்டு வந்து கொடுக்கலாமான்ட்டு. அர்ஜுன் எடுத்து பண்ணா, சக்கட்டுக்குன்னு வில்ல 2 அம்பை விட்டா, தலைக்கு தலகண மாதிரி கொடுத்துட்டான். பீஷ்மதேவா சொல்றான், ஏன்டா நான் என்ன பெட்லியா படுத்துட்டு இருக்கேன், என்ன திண்டு கொண்டு விட போறேன்? பாடுற அர்ஜுனோட பாடுறான், அவன் எப்படி அம்புலையே போட்டான் பாருடா. இதனாலதான்டா அவன் சத்திரியன், நீ கிடையாது, நீ ஜெயிக்க மாட்டடா, நீ பொழைக்கவே மாட்ட, நீ உருப்படவே மாட்டடா. ஜெயிச்சான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தாகம் வந்தது. தாகம், தண்ணி வேணும்னு கேட்கிறான். தண்ணி வேணும் கேட்டேன். ஒருத்தன் குடுகுன்னு சொம்ப எடுத்துன்னு வரான். ஏண்டா ஒரு வீரனுக்கு சொம்புல தண்ணி கொடுப்பீங்களாடான்னு நினைச்சிட்டு இருக்காரு. அர்ஜுனன் எப்ப என்ன பண்ணா, உடனே டக்குன்னு தண்ணி ஒரு பானத்தை விட்டா, நிலத்துல தண்ணி வர ஆரம்பிச்சு, அதை குடிக்க ஆரம்பிச்சான். பீஷ்மர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டார். பீஷ்மதேவரை பாக்குறாரு, பார்த்தோன்னே இவங்கள பார்த்து அழுகிறார். யாரை பார்த்து? பாண்டவர்களை பார்த்து அழுகிறார். பொதுவா பெட்ல படுத்துட்டு தான் நம்ம போய் பார்த்து, இப்படி ஈட்டிங்களே, இப்படி இருக்கீங்க, எப்படி இதெல்லாம் ஓடிட்டு இருந்தீங்க, இப்படி ஈட்டிங்களே, நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், ஆரஞ்சு பழம் கொடுப்போம். ஆனா இங்க பீஷ்மதேவர் பாக்குறாரு, அஹோ கஷ்டம், அஹோ துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுற. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நீங்க, சின்ன வயசுல இருந்து பிறந்தல நீங்க என்ன பண்ணீங்க? கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். சரி, ஒரு மனுஷன் ஏன்டா கஷ்டப்படுறான் அப்படின்னு கேட்டா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. வீட்டுல அப்பா சரியில்லை சார், கஷ்டம். அம்மா சரியில்லை சார், கஷ்டம். பிறந்த அண்ணன் தம்பிங்க சரியில்லை சார், கஷ்டம். நல்ல குடும்பம் இல்லை சார், கஷ்டம். உடம்பு நல்லா இல்லை சார், கஷ்டம். பணம் காசு இல்லை சார், கஷ்டம். நல்ல பேர் இல்லை சார், கஷ்டம். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல நல்ல தர்மம் இல்லை சார், கஷ்டம். இதை விட தாண்டி பகவானுடைய கிருப்பை இல்லை சார், கஷ்டப்படுறோம். ஆனா உங்களுக்கு இது எல்லாமே இருந்தது, உங்ககிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது. நான் சொன்ன எல்லாமே உங்ககிட்ட இருந்தது, இருந்தும் கஷ்டப்பட்டீங்களே, எப்ப என்ன ரீசன்? சர்வம் காலம் கிருத்தம் மன்யே அப்படின்னு சொல்றேன். எல்லாம் காலம் தான்ப்பா, டைம் தான், பகவான் தான் செய்யறார் சொல்லிட்டு வந்து நின்ன உடனே யுதிஷ்டிர மகாராஜ் முகத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்பா, நீ என்ன பண்ண வேண்டிய தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் பண்ணு. இந்த பக்கத்துல நின்று இருக்கான்ல, ஏசவை நாராயண சாக்ஷாத், இவனை ஃபாலோ பண்ணா போதும். நீ ஒன்றும் யோசிக்காத. நீ என்ன நினைக்கிற? பகவான் உங்களை எல்லாம் ஜெயிக்க வச்சுட்டாரு, கௌரவெல்லாம் தோக்க வச்சுட்டாரு, உங்களுக்கு நல்லது பண்ணிட்டாரு, அவங்களுக்கு கெட்டது பண்ணிட்டா நினைக்கிற. தப்பு. பகவான் எல்லாருக்கும் என்னதான் பண்ணுவாரு? நல்லதான் பண்ணுவார். நீ நினைக்கிற பகவான் உங்களுக்கு சொந்தக்காரன், உங்களை தான் பார்த்துப்பாரு நினைக்கிறியா? அப்படி கிடையாது. பகவான் எல்லாத்தையும் தான் பாத்துக்கிறாருப்பா. நினைக்கிற பக்தர்ல பார்த்துப்பார் பகவான் நினைக்கிற. இப்ப நான் பக்தன் இல்லையா? அவர் கேட்கிறாரு, ஏண்டா நான்லாம் உங்களை, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படிதான் இருக்கேன், பக்தன். அந்த மகாஜனாத்துல ஒருத்தர் இல்லையா பீஷ்மர்? ஆனா பீஷ்மர் என்ன பண்ணிட்டாரு? இப்ப அடிச்சு கீழே தள்ளி விட்டாரு. ஏண்டா பக்தர் தான் நானு, உங்களை காப்பாத்தி விட்டாரு, என்ன தள்ளி விட்டாரு பாத்தியா? அப்ப பகவானுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு சொல்லி. நம்ம அதை ஏத்துக்கிட்டு போயிட்டே இருந்தா பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கலாம். பகவானுடைய பிளானுக்கு வாங்க. பகவானுடைய பிளானுக்கு வந்துட்டோம்னா நம்ம பிரச்சனையே கிடையாது. மகாபாரதமே பகவத்கீதை நம்ம தான் சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, நம்ம பொதுவா சொல்றோம், பக்திக்கு வாங்க பிரச்சனை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்கிட்ட அதான் சொல்றோம். உள்ள வந்தா தெரியும் இல்லையா? அப்புறம் நம்ம சொல்லிடுவோம், பிரச்சனை தாங்க உலகம் அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். இது வெளில சொல்லி அப்படியே ஓடி போயிருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் சொல்லுவோம், நிறைய பிரச்சனை வந்தாதான் நீங்க பக்தன் சொல்லிடுவோம். அப்படி என்னவோ சொல்ல வந்தனே, வந்து போயிட்டேன். நீங்க பகவத்கீதை பாத்தீங்க அப்படின்னா, பகவான் தரிசனம் கிடைச்சா நம்மளுக்கு பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்லி சொல்றோம். ஆனா அர்ஜுனனுக்கு முன்னாடி நின்று இருந்தது யாருதான்? சாக்ஷாத் பகவான் தான். அர்ஜுனன் கிட்ட டைரக்டா பேசுவாரு, அர்ஜுனனுக்கே சேவை பண்ணுவாரு. இவனும் பகவான் கிட்ட பேச முடியும்.
ஆனா அவன் அழுதுட்டு இருந்தான் இல்லையா? உட்காந்து அழுதுட்டு இருந்தான். கிருஷ்ணா நான் சண்டை போட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், என்னால முடியல, கை கால்லாம் உதறது, என்னால முடியாதுன்னு உட்காந்துட்டான். என்ன பிரச்சனை? பகவான் தான் முன்னாடியே இருக்காருல்ல, ஏன் அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு ரீசன் தான். என்ன ரீசன்? ஒரே ஒரு ரீசன் தான் அவன் பிரச்சனைக்கு. கர்மாவா? என்னோட தாட்ட அவன் உணர் சொல்லுங்க. தான் குழப்பம் பிரபு. பிரபு குழப்பம். குழப்பம். ஏன் குழப்பம் வருது? கிருஷ்ணா தான் இருக்கான்ல பக்கத்துலயே. பாசம் பந்தத்துல ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. பாசம் எல்லாமே இருக்கு. கிருஷ்ணனுக்கும் பந்த பாசம் எல்லாம் இருக்கு. அடுத்து போர் முடிஞ்ச முன்னாடி இதுதான் துவாரகை தான் போய் நின்றாரு அவரு. பந்த பாசம் தான் தப்புன்னு சொல்லவே கூடாது. பந்த பாசம் இருக்கணும், தேவையான அளவுக்கு இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நானே சொல்லிடுறேனே, நீங்க சொல்ல வந்தீங்க. எனக்கு என்ன தோன்றதுன்னா, நம்மளுக்கு இதை கொடுக்கறதுக்காக அவரை வந்து ஒரு டெம்பரரியா யோகமயால கவர் அப் பண்ணி so that he can deliver கீதா. அது இன்டர்னல் ரீசன். பட் ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? நம்ம கத்துக்க வேண்டிய ரீசன், கிருஷ்ணனுடைய தாட்டும் அர்ஜுனுடைய தாட்டும் வேற வேறையா இருக்குது. அதான் பிரச்சனை. பகவத்கீதை முடியும் போது அர்ஜுனுடைய தாட் எப்படி முடிஞ்சது? கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ செய்தாரா இருக்கு, கரிஷ்ய வச்சனம் தம், வேலையை முடிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் பிரச்சனைங்க. பிரச்சனை இந்த உலகத்துல எப்ப தெரியுமா வரும்? ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்ற பேச்சு கேட்கலன்னா பிரச்சனை, வேலைக்காரங்க முதலாளி சொல்ற பேச்சு இல்லைன்னா பிரச்சனை, மாணவர்கள் ஆசிரியர் சொல்ற பேச்சு கேட்கலாம் பிரச்சனை, சிஷ்யர்கள் குரு சொல்ற பேச்சு கேட்கலாம் பிரச்சனை, மக்கள் பிரஜை ராஜா சொல்ற பேச்சு கேட்கலாம் பிரச்சனை, பக்தர்கள் பகவான் சொல்ற பேச்சு கேட்கலாம் பிரச்சனை. பிரச்சனையே இவ்வளவுதான். சொல் பேச்சு கேளாமை, ஒண்ணுமே கிடையாது. நீங்களே வீட்டுல பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கும், நம்ம ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருப்போம். கடைசியில் எப்ப தெரியாம முடியும்? சரி விடுங்க, நீ சொல்ற செஞ்சுட்டு போறேன், ஏன்னா வேலையே முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க 1 மணி நேரம் அட்வைஸ். கரெக்டா? வீட்டில் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அம்மா போதும் முடியலம்மா, என்னால், நீ சொல்ற செய்யறம்மா, போமா விடுமா அப்படின்னு சொன்னா அதோட முடிஞ்சிடும். இல்லை லெக்சர் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். அது போலதான் கிருஷ்ணரும். அர்ஜுனன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? எனக்கு எது நல்லது? எச்ரேயஷான் நிச்சிதம் புரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம். ஒரு வார் தெரியாம சொல்லிட்டான். கிருஷ்ணா நான் அவனுடைய சிஷ்யன், எனக்கு எது நல்லதோ கொஞ்சம் சொல்லுப்பான்னு சொல்லிட்டான். அது என்னடா நீ என்கிட்ட ஒரு நல்லது கேட்குற? எனக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் அவன் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் அப்படிதானே பண்ணுவோம். எப்பயாவது யாராவது புதுசா ஒருத்தன் கிடைச்சாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு நிதேகினோஸ்மின் எதாதேகலேருந்து ஆரம்பிச்சு சர்வதர்மான் பரித்தியாச்சு வரைக்கும் அவங்களை சொல்லி முடிச்சிடும் ஒரே நாள் அவங்களை பக்தரெல்லாம் மாத்தினுன்னு சொல்லிட்டு. அது நடக்காது. நம்ம கிருஷ்ணனுடைய பிளான்ல போங்க. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், பகவத்கீதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிருஷ்ணர் கொண்டு போறார். ரொம்ப அழகா தீமேட்டிக்கா கொண்டு போறார். ரொம்ப நல்லா இருக்கும் பகவத்கீதை அப்படி படிச்சீங்கன்னா. டைம் கிடைச்சா நம்மளுக்கு அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் பண்ணலாம். ரொம்ப சிஸ்டமேட்டிக் கொண்டு போவார் கிருஷ்ணர். எதை எப்ப ரிவீல் பண்ணும் அப்படின்னு கொண்டு போவார். ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ல பக்தியை பேசவே மாட்டார் கிருஷ்ணர். எங்கேயாவது ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவார், பக்தி ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பார், பக்தி கொண்டு வர மாட்டார். அதே போல அடுத்த 6 சாப்டர் இருந்துச்சுன்னா வேற விஷயத்த கொண்டு வர மாட்டார், பக்தியை பற்றி மட்டும் பேசிட்டு இருப்பார். அடுத்த 6 சாப்டர் போச்சுன்னா இது ரெண்டுமே இருக்காது, வெறும் கர்மத்தை பத்தி வெறும் ஞானத்தை பத்தி பேசிட்டு இருப்பார் இல்லையா? அந்தந்த சாப்டர் வரும்போது அதை தான் டச் பண்ணுவார், வேற டச் பண்ணவே மாட்டார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறது. பகவத்கீதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு, நான் பர்சனலாக பார்த்தது. சரி, நான் நிறைய சப்ஜெக்ட் தொட்டு விட்டுருக்கேன். அப்படி பீஷ்மதேவர் படுத்துட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட யுதிஷ்டிர மகாராஜன் சொன்ன உடனே ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டான். சரி, அப்பதான் சொன்னா, சுவாமி உங்களுக்கு நிறைய தர்மங்கள் தெரியும், எனக்கு தர்ம விஷயங்கள்லாம் சொல்லுங்க கேட்குறேன். அப்ப பீஷ்மதேவர் ஆரம்பிக்கிறாரு. மகாபாரத்லயே ரொம்ப பெரிய பருவம் அப்படிங்கிறது பீஷ்ம பருவம், சாந்தி பருவம் தான். ரொம்ப பெருசு. 60% ஆஃப் மகாபாரதம் அங்கதான் இருக்கு. ஏன்னா அது ஃபுல்லா என்னதான், வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். மகாபாரதம் எதுக்கு தான் இருக்கு? இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் இருக்கு, கதை சொல்றதுக்காக கிடையாது. கதைன்றது எதுக்கு? மக்கள் அட்ராக்ட் பண்றதுக்கு. வாங்க உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அம்மா சாக்லேட் இது மருந்து கொடுக்குற மாதிரி, மருந்து மேல என்ன பண்ணுவாங்க, சாக்லேட் கொஞ்சம் தடவி கொடுத்துருவாங்க, உள்ள மருந்து இருக்கும், அந்த போல கொடுத்துட்டாராம். அப்படி அந்த யுதிஷ்டிர மகாராஜருக்கு நிறைய விதமான தர்மங்களை பேச ஆரம்பிச்சார். பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைஷ்ய தர்மம், சூதர தர்மம், ஸ்திரீ தர்மம், ஆபத் தர்மம், பிராயசித்த தர்மம், கிரகஸ்த தர்மம், சன்னியாச தர்மம், வானப்பிரச தர்மம், பிரம்மச்சரிய தர்மம் இல்லையா? இப்படி பலவிதமான தர்மங்களை பத்தி பேசுறார். பேசி முடிச்சுட்டு அமைதி ஆயிட்டார். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அமைதி ஆயிட்டார். இப்போ யுதிஷ்டிர மகாராஜனோட கேள்வி எப்படி கேள்வி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்பதான் நம்ம கிளாஸ்க்குள்ள போறோம். நான் அதுக்கான மந்திரங்களை சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். இவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரமா இருக்கும், விஷ்ணு சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிஜயே வாசிஷ்டாய நமோ நமः அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே ததைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओम नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तक्कमत्यन्तः प्राप्य युर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुख्यते चन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मज्ञन् सर्वधर्मज्ञन् लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मो जिगतमो मतः यत्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं देवतं देवतानां च भूतानां यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्ति आदियुगागमे तस्मिन् च प्रलयन्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपदे विष्णोः नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नम ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. இது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வரக்கூடிய முன்னாடி வரக்கூடிய மங்களாச்சரணங்கள் நிறைய இருக்கு. பட் இதான் நம்ம எழுதிக்கிறோம். இதுல கேட்கிறாரு, வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மேன அசேஷேன பாவனானி ச சர்வசஹ யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கேட்டாரா? கேட்டுட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். ஸ்ருத்வா கேட்ட பிறகு என்ன கேட்டாரு? தர்மேன அசேஷேன, அசேஷம்னா மிச்சமே இல்லாம, அசேஷேன தர்மேன எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டா இருப்பான். ஸ்ருத்வா தர்மேன அசேஷேன என்ன மாதிரி தர்மங்கள்னா பாவனானிச்ச தூய்மைப்படுத்தக்கூடிய தர்மங்கள், அதாவது ஆபத் தர்மம் சொல்லி சொல்லுவோம், பிராயஷ்சித்த தர்மம் சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் பாவனானி, நம்மள தூய்மைப்படுத்தக்கூடிய தர்மங்கள். இப்படிப்பட்ட தர்மங்கள்லாம் கேட்ட பிறகு யுதிஷ்டிர மகாராஜன் சாந்த தனவம், சந்தனு மகாராஜனுடைய பையன் கிட்ட புனரேவ அபியபாஷத மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். ஏன்பா இப்பதான் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கேள்வி கேட்கற, என்னப்பா அர்த்தம்? ராமாயணம் மொத்தத்தையும் கேட்டதுக்கு அப்புறம், சார் சீதன்னு சொன்னீங்களே, சீதாவுக்கு ராமருக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா எவ்வளவு கோபம் வரும் அவங்களுக்கு. காலையில எந்திரிச்ச உடனே, ஏண்டா ராமாயணம் முழுவதும் சொல்லிட்டேன், இப்ப மறுபடியும் கேள்வி கேட்கிறேன் நீ அப்படின்னு கேட்போம்ல. அது போல எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கேட்கிறாராம், மறுபடியும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இத்தனை நாள் கேட்டது புரியல அப்படின்னு அர்த்தமா? என்னன்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் போது அதுக்கும் பதில் சொல்றாங்க. யுதிஷ்டிர மகாராஜன் நினைச்சானா, சுவாமி நீங்க நிறைய தர்மங்கள்லாம் சொல்லிங்க, ஆனா உண்மை என்னன்னா தர்மங்கள் எதுவுமே நாங்க ஃபாலோ பண்ண முடியாது, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு குவாலிஃபைடு கிடையாது. நீங்க சொல்ற தர்மங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த தர்மங்களா இருக்கு. இனிமேல் வரக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, கலியுக மக்களுக்கு இது பிரயோஜனமா ஆகவே ஆகாது. இந்த தர்மங்கள்லாம் வேண்டாம் எனக்கு. எனக்கு எப்படிப்பட்ட தர்மம் தெரியுமா இருக்கணும்? சிம்பிளா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்கணும், கம்ப்ளீட்டா இருக்கணும், ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும், ஃபுல் ரிசல்ட் கொடுக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும். அந்த மாதிரி தர்மம் வேணும். இந்தியன்ஸ் எப்படி அப்படிதானே யோசிப்போம், சிம்பிள் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் இல்லையா? சீப்பாகவும் இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி யோசிப்போம்ல. அது போலதான் கொஸ்டின் கேட்டார். கிருஷ்ணரே அப்படித்தானே சொன்னாரு,
பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு சொல்லும் போது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு சொல்றாருல்ல. இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகான மீனிங்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொடுக்குறாங்க. அதுல சொல்றாருல்ல அவரு, நான் தர்ம ஸ்தாபனம் பண்றதுக்கு அவரை சொல்லி சொன்னாருல்ல. அதுல கிருஷ்ணா எப்படி திரும்ப வேர்டு யூஸ் பண்ண, என்ன வேர்டு யூஸ் பண்றாரு அதுல? தர்மஸ்தாபனம் சொல்ல, என்ன சொன்னார்? தர்ம சம்ஸ்தாபனம் சொல்லி சொன்னார். ஸ்தாபனம் சொன்னா முடிஞ்சு போயிடுச்சு, தர்மஸ்தாபனம்னா முடிஞ்சு போயிடுச்சு, தர்மத்தை நிலையாட்டதுக்கு வரேன்னு சொல்லிட்டார். இந்த தர்ம சம்ஸ்தாபனம் ஏன் சொல்லணும்? அந்த வார்த்தை சம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா வியாசர் இந்த மற்ற ரிஷிகள் என்ன பண்ணிருக்காங்க, வந்து நிறைய தர்மங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா மக்களுக்கு எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியலையா? நிறைய தர்மங்கள் இருக்குல்ல, கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணுமா அதை ஃபாலோ பண்ணுமான்னு சொல்லி. அதனால கன்க்ளூடிங்கா இது நீங்கெல்லாம் வேணாம்பா, இது ஒன்னு ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வராராம், ரீகன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக வராராம், ரீகன்சைல் பண்றதுக்காக வராராம். நான் சாஸ்திரம் இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரீகன்சைல் பண்ணி புரிஞ்சுக்கணும். ரீகன்சலேஷன் உங்களுக்கு தெரியும்ல, மறுபரிசீலனை அப்படின்னு தமிழ் சொல்லும், மறுபரிசீலனை பண்ணி புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வேதாந்த சூத்திரம் அப்படிதான் ஆரம்பிக்குது. வேதாந்த சூத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, தென் ஜென்மாதியஸ்ய அதஹ, தென் சாஸ்திர யோனித்வாத், சாஸ்திரத்தால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். தென் 4வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் பை ரீகன்சைலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சாஸ்திரத்துல முரண்பாடான வார்த்தைகள்லாம் இருக்கும், நீ என்ன பண்ணும் அதை சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லுது. அப்ப இதை சொல்றாருல, தர்ம சம்ஸ்தாபனம்னா என்ன அர்த்தம்? Out of all kinds of dharma, I'm here to establish the highest dharma அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல. அப்ப இந்த தர்மம் தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம், மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்ல வாழ்க்கையில, மனுஷனை மிருகத்துல இருந்து வித்தியாசப்படுத்துறது என்னதான்? தர்மம்ன்ற ஒரு விஷயம் தான். தர்மம் தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது, இங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் யுஷ்ட மகாராஜன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான், எனக்கு அந்த தர்மத்தை சொல்லிக் கொடு, இந்த உயர்ந்த தர்மத்தை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறான். 6 கொஸ்டின் கேட்கறான். யுதிஷ்டிர பீஷ்ம உவாச்ச கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தத்தஹ கமர்ச்சந்தஹ பிராப்ய யுர்மானவாசுபம் கோதர்ம சர்வதர்மானாம் பவதோ பரமோமதஹ கிம் ஜபன் முக்கியதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். 6 கொஸ்டின்ஸ். அப்புறம் நீங்க கொஸ்டின்லாம் அப்புறம் எழுதிக்கலாம், நீங்க கிளாஸ் மட்டும் கேளுங்க, ஏன்னா உங்களால இப்ப ஃபாலோ பண்ண முடியாது, நீங்க புக் படிச்சா தெரிஞ்சுக்கோ அதெல்லாம். கிமேகம் தெய்வதம் லோகே, இந்த உலகத்துல சொல்லப்பட்ட ஒரே தெய்வம் யாரு? அது உலகம்னு எடுத்துக்கலாம், இல்ல சாஸ்திரம் எடுத்துக்கலாம். இந்த லோகேன்ற சப்தம் சாஸ்திரத்தையும் குறிக்கும் உலகத்தையும் குறிக்கும். கிருஷ்ணர் 15ஆம் அத்தியாயத்துல சொல்றாருல்ல, உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மேதிதாகிருதா யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹன்னு சொல்லி சொல்றாருல்ல. அதுல இந்த 3 வேதங்கள்லயும் சொல்லப்படக்கூடிய பகவான் நான் தான்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். புருஷோத்தமன்னா நான் தான் சொல்றோம். இந்த வார்த்தை புருஷோத்தமன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம்ல. புருஷோத்தமன்னா என்னது அப்படின்னு கேட்கும்போது, புருஷோத்தமன் அப்படின்னா யார் ஒருவன் அனைத்தையும் தாங்குகிறானோ, யார் ஒருவன் அனைத்தையும் கண்ட்ரோல வச்சிருக்கானோ, யார் ஒருவன் அனைத்தையும் பரவி இருக்கானோ அவன் தான் புருஷோத்தமன் சொல்லி சொல்றான். 3 அர்த்தங்களை கொடுக்குறார். என்னன்னா, அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கணும், வியாபகத்துவம், எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவரா இருக்கணும், தாரணத்துவம், அதே போல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரா இருக்கணும், போஷகத்துவம். இந்த 3 குணங்கள் இருக்கணும் பகவானுக்கு. இது உங்களுக்கு பேர் புருஷோத்தமன் சொல்லி சொல்றேன். இந்த 5 விரலை காட்டி புருஷோத்தமன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 5 விரல் இல்ல, 5 விரல் இருக்குல்ல, ஒரு சிலருக்கு 6 விரல் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை விட்டுருங்க, எல்லாரும் 5 விரல் இருக்கு. இந்த 5 விரலை காட்டி புருஷோத்தமன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 5 விரல் நீட்டுமா, நீ நீட்டுமா, என்ன தூக்கம் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு தான் கிளாஸ். 5 விரல் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சின்ன விரல் இருக்குல்ல, இதுக்கு பேரு விரல் விரல் நீட்டும், விரல் வலிக்கல, இதுக்கு பேரு அபுருஷ அப்படின்னு பேரு. என்னது? அபுருஷ. இது புருஷ, இது உட்புருஷ, இது உத்தர புருஷ, இது புருஷோத்தம. 5 பேர். ரிப்பீட். புருஷோத்தம. எல்லாரும் 5 விரல் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே. 5 பிரபு விரல் இன்னொரு ரிப்பீட் பண்ண முடியும்? தான் ரிப்பீட் பண்றேன். 5 விரல்ல இந்த சின்ன விரல் என்ன சொன்னேன்? அபுருஷ. அபுருஷன்னா யாரு? புருஷன் அற்றவன், அதாவது ஜடம், பிரகிருதி. இது அபுருஷ. இது புருஷ. புருஷன்னா யாரு? கட்டுண்ட ஜீவாத்மா. புராயதி புரோக்தா புருஷ. யார் ஒருவன் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கான அவன் பேரு புருஷன் தான்.
கணவன் பேர் புருஷன் கிடையாது. என் புருஷன் அப்படி சொல்றோம்ல, அது கிடையாது. புருஷன்னா இந்த உடம்பை வச்சிருக்கவங்க எல்லாரும் பேர் புருஷன் தான். நம்ம எல்லாரும் புருஷர்கள் தான். பிரகிருதிக்கு புருஷன். பிரகிருதி இந்த உடம்புக்கு இது புருஷன், கட்டுண்ட ஜீவாத்மா சொல்றோம் இல்லையா, புருஷன். இது உட்புருஷன். உட்புருஷன்னா என்னது? இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள்ல சிறந்தவன் யாரு? இந்த உலகத்துல இருந்து மோட்சம் போறவங்க. பிகாஸ் தேர் பெட்டர் தென் திஸ் கண்டிஷன் சோல், லிபரேட்டட் சோல் இல்லையா. உட்புருஷன். உத்தர புருஷனா யாரு? பெஸ்ட் அமாங் த லிபரேட்டட் சோல்ஸ். யார் அது? நித்தியசூரிகள். நித்தியசூரிகள். வெரி குட், தேங்க்யூ. பிகாஸ் தே ஹேவ் நெவர் டச் திஸ் வேர்ல்ட், தே ஆர் பெஸ்ட் அமாங் த லிபரேட்டட் பீப்புள். கரெக்ட். தட் கால் உத்தர புருஷன். தலைவர் இருக்காருல்ல, இவர் யாரு? உத்தம புருஷத்தால புருஷோத்தமன் இல்லையா, உத்தம புருஷன். இவர் தான் இந்த 4க்கும் லீடர். இந்த 4 யார கண்ட்ரோல்ல தான் இருக்காங்களா? இவர் கண்ட்ரோல்ல இருக்க. இவர் இல்லைன்னா இந்த 4 வேலை செய்யாது தனியா. இவர் தான் எல்லாம் வேலை செய்யும். அதனால இவர் தான் புருஷோத்தமன். இவர் புருஷோத்தமன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த லோகேன்ற சப்தத்துக்கு எக்ஸ்பிளைன் சொல்ல வந்தேன். அதே போலதான் ராமாயணத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே அப்படின்னு ஆரம்பிப்பார். கொஸ்டின் ஆரம்பிப்பார். வால்மீகி ரிஷி கொஸ்டின் ஆரம்பிப்பார். நாரதர் கிட்ட கொஸ்டின், இந்த உலகத்துல சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட தெய்வம் யாரு? கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே அப்படின்னு ஆரம்பிப்பார். அங்கே லோகே சப்தம் இருக்கும். அது உலகத்தையும் குறிக்கும், சாஸ்திரத்தையும் குறிக்கும். சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட ஒரே முழுமுதற் கடவுள் யார்? கொஸ்டின். நம்மளுக்கு நிறைய கடவுள் இருக்காங்கல்ல, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, எங்களுக்கு பாருங்க ஒரே கடவுள் இருக்கா, உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பாவம் கஷ்டப்படுவீங்க அப்படின்ட்டு. நம்ம அவங்க கிட்ட சொல்லணும், சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓனருக்கு 100 பேர் வேலை பண்றான். அப்படி இருக்கும்போது எங்க கடவுள் அவரை விளங்கி வேலை பண்ணுவாரா? அவரு கீழே 30 லட்சம் தேவர்கள் கிடையாது, உண்மையில 33 கோடி தேவர்கள் கிடையாது, உண்மையில அவருக்கு மேல 33 ட்ரில்லியன் தேவர்கள் இருந்தாலும் பத்தாது சார், அவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லணும். நம்ம எதுக்கும் பதில் தயாரா இருக்கணும். நேற்று நம்ம இதான் பேசிட்டு இருந்தோம், இதே மாதிரி பேசிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்பான், சார் நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா கேட்பான். தைரியமா கேட்பான், கடவுள் நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ண, நீங்க தலையை சொரிஞ்சிக்க கூடாது. ஐயோ ஆமா நான் பார்த்தமா இல்லையா அப்படி தலையை சொல்லிக்க கூடாது. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் கடவுளை தவிர எதையுமே பாக்குறது இல்லை சார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே என்னதான்? கடவுளுடைய சக்திகள் தானே. கடவுளை தவிர நான் எதையுமே பாக்குறது இல்லை சார். நீங்க இப்ப வாய் திறந்து கேட்கின்றீங்களா கேள்வி, கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு வாய் திறந்து பேசுற இல்ல, இந்த திறமை யார்கிட்ட இருந்தா வரணும்? பகவான் கிட்ட இருந்தா வரணும். உன்னால முடியாது, பேச முடியாது, அவர் பார்த்து ஒரு சக்தி இழுத்துட்டு பேசவே முடியாது. இல்ல இல்ல நாங்க உங்ககிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல, இன்னைக்கு மெடிக்கல் டெக்னாலஜி இருக்குல்ல, ஒரு ஊமையை பேசவே பார்க்கலாம், முடியலையே உன்னால. ஏன்னா ஒரு வார்த்தையை பேசணும் அப்படின்னா சாஸ்திரத்துல 4 விதமான லெவல் சொல்றாங்க. 4 விதமான சவுண்ட் டிராவல் ஆகுமா. ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின்ல நான் இதை பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுது, இங்க ஒரு சவுண்ட் ஃபர்ஸ்ட் உருவாகுது, அங்க இருந்து அடி வயிற்றுக்கு போகுது, அங்க அது இங்க வந்து நம்மளுடைய இதயத்துக்கு வந்து அங்க இருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு தொண்டைக்குழிக்கு வந்து இங்க இருந்து வாய் வழியா வெளில வருது. இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரத்துல நடக்குது? ஃபிராக்ஷன் கிடையாது, ஃபிராக்ஷன்லயும் 1000 ஆஃப் ஃபிராக்ஷனை கட் பண்ணா அவ்வளவு செகண்ட்ல என்ன அது ரொம்ப சீக்கிரமா வெளில வருது. நான் இப்ப சிவா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னா நான் இப்ப நினைச்சிட்டு அங்க வெளில போய் சிவான்னு கூப்பிட்டா பிரயோஜனமே கிடையாது. அவன் கிளம்பி போயிடும், நானும் கிளம்பி போயிடுவேன் இல்லையா. நான் நினைச்ச மாத்திரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. எப்படி நடக்கும் இது? எப்படி சாத்தியம்? இவ்வளவு பெரிய டெக்னாலஜி நடந்துட்டு இருக்கு, ஆனா மனுஷன் என்ன சொல்றான்? தானா நடக்குன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது, எவ்வளவு பெரிய அபத்தம். கடவுளை நம்புறவங்களுக்கு பேர் மூடநம்பிக்கை உள்ளவங்க கிடையாது. கடவுள்னு சொல்றாங்க, அவன் தான் பெரிய மூடநம்பிக்கை இருக்கிறான் இல்லையா. இன்னைக்கு பெரிய பெட்ரோலியம் டேங்க்கு, பெட்ரோலியம் ஃபேக்டரிக்கு போங்க, பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய மிஷின் எல்லாம் போட்டு அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மிஷின்ல இருந்து எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. குழந்தை பார்த்துட்டு எப்படி எல்லாம் தானா நடக்குது, அப்படியே எல்லாம் தானா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா குழந்தை அப்படிதான் நினைக்கும் இல்லையா. மலர்ந்தவன் அப்படி தெரிய மாட்டேன். அது போல இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு யார்தான் ஞாபகப்படுத்தணும்? அவனோட சக்தியை ஞாபகப்படுத்தணுமா? அப்படி ஞாபகப்படுத்தலாம் நீ குழந்தைன்னு அர்த்தம். அது போல தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சொல்ற, அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வரேன்னு சொல்றேன் இல்லையா. அது போல இங்க சொல்றாரு, கிமேகம் தெய்வத்தம் லோகே, இந்த உலகத்துல சொல்லப்பட்ட ஒரே தெய்வம் யார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கிம் வாபேகம் பராயணம், நான் யாரை, பராயணம் அப்படின்னா யாரை அடைய வேண்டும். இந்த உலகத்துல பிறந்தது நமக்கு நிறைய அடையணும் ஆசை. ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே நல்ல பொம்மையை வாங்கணும்,
அந்த குழந்தைங்க அந்த பொம்மை எனக்கு இந்த பொம்மை வேணும் பொம்மையா வாங்கி தள்ளுவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு சாக்லேட்டா வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டுப்போம். அதுக்கப்புறம் சைக்கிளா வாங்கி வாங்கி தோட்டிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா இந்த பொண்ணு அந்த பையன் இப்படியே பார்த்துட்டு எனக்கு இது அது செலக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஃப்ளேம்ஸ் போடுறது, செலக்ட் பண்றது, லெட்டர் கொடுக்கறது, என்னெல்லாம் வேலை இருக்கோ அதெல்லாம் பண்ணி ஒரு ஏஜ்ல பண்ணிட்டு இருப்போம். அது முடிச்சுட்டா நீங்க நிறைய வேறெல்லாம் வந்துடுச்சு, அது சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னீங்களே நேத்து, அந்த மாதிரி நிறைய புது புது டேர்ம்ஸ்லாம் வந்துடுச்சு இன்னைக்கு. ஸோ அதுலயே ஓடிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா ஜாபு, அப்புறம் காரு, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். பரன்னு பறந்துட்டு இருக்கும். இதை அடையணும், அதை அடையணும், இது வேணும், அது வேணும், அடைஞ்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடுறவனுக்கு என்னைக்குமே நிம்மதியே கிடைக்காது. ஓடிக்கிட்டே பறந்துகிட்டே இருப்பான். இருக்கிறத வச்சு போதுண்டான்னு இருக்கிறவன் என்னைக்கு அமைதியா இருப்பான். ஒரு துணி கடையில விட்டுட்டு எந்த துணி வேணா போட்டுக்கோன்னா அவன் பைத்தியம் ஆயிடுவான். ஐயோ இந்த துணியை போடுறதா, இந்த துணியை போடுறதா, ஐயோ பகவானே நான் என்ன பண்ண போறேனோ தெரியல, போட்டுட்டே இருப்பான். இதுவே வீட்டுல உங்களுக்கு கொண்டு வந்த இந்தாங்க இதான் துணி நீங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னா அப்பா போதுண்டா போட்டு டென்ஷனே இருக்கா. நீங்களும் உங்களுக்கா சாய்ஸ் விட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க இல்லையா? அது போல யாரை நான் அடைய வேண்டும் இந்த உலகத்துல, நமக்கு அந்த மாதிரி ஒரு கோலே செட் பண்ணல நம்ம லைஃப்ல. நம்ம கோல் செட் பண்ணா ஓடுறதுனால ஓடிக்கிட்டே இருக்கும். பட் யார் ஒருத்தனுக்கு கோல் செட் ஆயிடுச்சோ அவன் டிஸ்டர்ப் ஆகவே மாட்டான். இப்ப நான் வந்து மதுரைக்கு போகணும், சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சொல்றாங்க நீ மதுரையிலேருந்து சென்னைக்கு போனா உங்களுக்கு அங்க ஒரு பிசினஸ் காத்துட்டு இருக்கு, 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் காத்துட்டு இருக்கு, நீ போங்க இல்லை அனுப்பிச்சுட்டேன், கார் எடுத்து கிளம்பிட்டேன். போகும்போது என்ன ஆகுது, பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில புளியோதரை கொடுக்குறாங்க. ஐயோ புளியோதரை கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு காரை பார்க் பண்றான் சொல்லிட்டு அங்கேயே தூங்கிட மாட்டேன். சாப்பிடுவேன், கிளம்பி போறேன். போறதுல டோல்கேட் இருக்கு, பணம் கட்டணும். ஐயோ இங்க என்னடா பணம் கேட்கறான், பணம்லாம் கொடுக்க முடியாது சொல்லிட்டு சைடில் மறுபடியும் பார்க் பண்ணிட்டு தூங்க மாட்டேன். பணத்தை கொடுத்து போயிட்டே இருப்பேன். போற வழியில ரோடு சரியில்லை, கடன்னு ஆடுது. சே ரோடே சரியில்லைடா, பக்கத்துல சைடில் போடுறான், என்னால போக மாட்டேன், பண்ண மாட்டேன். ரோடு சரியில்லைனாலும் போயிட்டே இருப்பேன். இன்னும் கொஞ்ச தூரத்தை போட நல்ல ஹைவே போட்டிருக்கான், 6 லேன் போட்டிருக்கான். அப்படியே ரோடு நல்லா இருக்கேன்னு சொல்லி அங்கேயும் சுத்திட்டே இருக்க மாட்டேன், போயிட்டே இருக்கேன். போறோம் நம்மள ஒருத்தர் பாக்குறாரு, பிரபு ஹரிபோல் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் கிளாஸ்லாம் கேட்டேன், நல்லா இருந்துச்சு, நான் பார்த்துட்டு இருக்கேன், வெரி குட் அப்படின்னு அவங்க பின்னாடியே போயிட மாட்டேன். டாடா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். போறவளோ திட்டு போறான், கஸ்மால வீட்டுல சொல்லிட்டு நீ சாவுகிறாக்கின்னு சொல்லி திட்டு போறான் நம்மள. ஏன்டா என்ன திட்டுறியா நீ, இந்த பின்னாடியே வரேன், அவனை போய் அடிக்க போக மாட்டேன், போயிட்டே இருப்பேன், டிஸ்டர்பே ஆக மாட்டேன். என்ன ரீசன்? 5 கோடி ரூபாய் இருக்கே, 5 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணுவேன், என்ன நடந்தாலும் போயிட்டே இருப்பேன். இன்பம் வரலாம், துன்பம் வரலாம், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், நல்ல பேர் வரலாம், கெட்ட பேர் வரலாம், கண்டுக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், சகிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். Why? Because my goal is fixed. Correct? When your higher goal is not fixed, then we become disturbed in each and every situation. இன்னைக்கு வேர்ல்டு அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வேர்ல்ட்ல சின்ன சின்ன விஷயம் சந்தோஷம் கிடைச்சா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க, அப்பா நான் தாண்டா பெருசுன்ட்டு. சின்ன கஷ்டம் வந்தா உடனே ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க, சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன மானத்தை கூட அவமானத்தை கூட அவங்களால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. நம்மளெல்லாம் கண்டபடியே திட்டுவாங்க, இல்லை ஏன்டா பிறந்த தண்டத்துக்கு இல்லை வாடா உயிர் வரல சாவ பண்ணி நான் என்னோட திட்டுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க ஏய் என்ன ஏன்னு சொல்லிட்டாங்களே, ஹவு கேன் ஹி கால் மீ ஏய். சிவா கரெக்ட் தானே? உங்க அம்மா என்னைக்காது டேய் டேன்னு சொல்லிட்டியா, நீ என்ன டேன்னு எப்படி சொல்லலாம், எப்படி பாக்குறான் பாரு, வீட்டுக்கு வச்சுக்கிறோம் நமக்கு. ஓகே, அப்படி என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்தையும் என்ன ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயம் ஆயிட்டது, நம்ம ரொம்ப சீக்கிரம் டிஸ்டர்ப் ஆயிரும். அதே போல நமக்கு லாபம் வந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் என்ன பண்றோம், உடனே அதனால கேரியா ஆயிடுறோம். அதனால கேரியா ஆகக்கூடாது. இதெல்லாம் நம்மள டைவர்ட் பண்றதுக்காக இருக்கு. எப்ப நம்மளுக்கு ஹையர் கோல் ஃபிக்ஸ் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் அவன் டைவர்ட் ஆகிட்டு தான் இருப்போம். டெசர்ட் சஃபாரி மாதிரி. டெசர்ட் சஃபாரின்றது என்னது, வித்தவுட் கோல் யூ ஜஸ்ட் ரோம் அரவுண்ட். உனக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த அக்கெல்லாம் ஜாலியா இருக்கான்னு சுத்திட்டு இருக்கு, எங்கேயும் போய் சேர போறது கிடையாது. இன்னைக்கு லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கா, லெட்ஸ் கோ திஸ் வே. ஓ இந்த பக்கம் நல்லா இருக்கா, லெட்ஸ் கோ திஸ் வே. இந்த பக்கம் நல்லா இருக்கு, இந்த பக்கம் போ. ஓட்டிக்கிட்டே டைம் கிடைச்சிட்டா கீழே இறக்கி விட்டுருவான் இல்லையா? எங்கேயும் போய் சேர மாட்டோம். நீ நிறைய பேர் கோல் ஃபிக்ஸ் பண்ணாம ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால அவங்க லைஃப் எங்கேயும் முடிய மாட்டேங்குது, இதே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும். ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, ஏன்னா அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவ்வளோதான் விஷயம். நம்ம சொல்லிக் கொடுக்கல, நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நம்மளும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்படிதான் சொன்னாரு, கிம் வா பேகம் பராயணம், who is the highest goal to be attained? கிம் வா பேகம் பராயணம். எப்படிப்பட்ட கோல் தெரியுமா, அதை அடைந்த பிறகு இன்னொன்னு அடையணும் அப்படின்ற ஆசையே வரக்கூடாது. அப்பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த அடைஞ்சிருமா, கிம் வா பேகம் பராயணம். அது என்ன சார்,
தெரிஞ்சுக்கணும்ல மனுஷ வாழ்க்கையில. கிம் வாப்பேக்கம் பராணி ஸ்துவன் தத்தஹ, இது ரொம்ப முக்கியம். யாரை போற்றி புகழணும். சார் நீங்க தான் சார் எல்லாமே எனக்கு, நீங்க தான் சார் உயிரே, நீங்க தான் சார் என் வாழ்க்கையே அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லணும், அவங்ககிட்ட சொல்லணும், அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பான். யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா? மக்கள் இன்னைக்கு தேவையில்லாம இன்னொரு மனுஷனை புகழ்ந்து பேசுறாங்க. அவன்கிட்ட குவாலிட்டியே இருக்காது. அவன் பண்ற விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான், காலில் பந்தை உதச்சிட்டு இருப்பான் இல்லையா? இங்க இருந்து இந்த பந்தை உதைப்பான், அங்க ஒரு பந்தை உதைப்பான், அப்புறம் பந்து உதைச்சிட்டு இருப்பான். பந்து உதைக்கிறவனுக்கு பெரிய புகழ் இல்லையா? நிறைய பந்து உதைக்கிறவங்க இங்க இருக்காங்கல்ல. பெரிய பெரிய பந்து உதயாளர்கள்லாம் இருக்காங்க. ஒரு பந்து உதைக்கிற ஆள் நம்ம இந்தியா கூட வந்தார். அந்த ஒரு பந்து உதைக்கிற ஆளை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து நின்னாங்க, ஏமாந்து போனாங்க. அவருடைய புகழ் என்னதான், வெறும் பந்த உதைக்கிறது தான். நாட்டுக்கு என்ன பண்ணாரு, பெருசா என்ன பண்ணாரு தெரியல. இதுவே இங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அவர் பிஸ்னஸ் பண்றாரு, அப்பளம் பிஸ்னஸ் தான் பண்றாரு. ஆனா அவருக்கு ஃபேமிலிலாம் எதுவும் கிடையாது. அதனால அப்பளம் பிஸ்னஸ் செஞ்சு வரக்கூடிய காசு அவர் என்ன பண்றாருன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறதுக்கு அப்படியே எழுதி வச்சுட்டாரு 5 கோடி ரூபாய். 5 கோடின்றது பெரிய விஷயம் இந்தியால. 5 கோடி ரூபாய் பணத்தை அப்படியே ஸ்கூலுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அவரை பத்தில யாரும் பெருசா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நல்ல மனுஷங்களா இருக்காங்க. அவரை பத்தில யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. வந்தா ஒரு செல்ஃபி எடுக்கிறது கிடையாது, ஒரு மாலை போடுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா காலில் பந்த உதைக்கிறவங்களுக்கு பார்க்கறதுக்கு அத்தனை பேர் வந்து நிற்பாங்க. இல்லை டான்ஸ் ஆடுறவங்களுக்கு, டான்ஸ் ஆடுறவங்க அத்தனை ஃபோட்டோ 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 ஃபோட்டோ. என்ன சார் பண்றாரு அவரு? டான்ஸ் ஆடுவார் சார். பணம் கொடுத்தா டான்ஸ் ஆடுவார் சார். பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் நடிப்பாங்க, பணம் கொடுத்தா அவரும் ஒய்ஃபாவும் நடிப்பாங்க இல்லையா? அதே ஆளுக்கு ஒரு வேல்யூமே கிடையாது. அந்த வேல்யூலெஸ் பீப்புள் தான் என்ன பண்றாங்க, எல்லாருமே வேல்யூ கொடுக்குறாங்க, அவங்கள புகழ்ந்து பேசுறாங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம அவங்க லெவல்ல தான் இருக்கும். யாரை புரிஞ்சுப்பாங்க? இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு சயின்டிஸ்ட் சந்திச்சா என்ன பண்ணுவாங்க, அவங்கள புரிஞ்சுப்பாங்க, அவங்களோட வேல்யூ தெரியும். நம்ம அந்த லெவல்ல இல்லையே. இன்னைக்கு ஏன் தெரியுமா எல்லாருக்கும் ஆக்டரை பிடிச்சிருக்கு? நம்ம எல்லாரும் யார் தான் உண்மையில ஆக்ட்ரஸ் தான். நம்ம எல்லாம் நடிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்தா பிடிக்கும். நம்ம யார் நல்ல புத்தி இருக்கவங்களுக்கு நல்ல புத்தி இருக்கவங்களை பார்த்தா பிடிக்கும். நல்ல தாராள மனப்பான்மை, நல்ல யாருக்கு ஒருத்தனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு, அவங்கள பார்த்தா பிடிக்கும். நம்மள மாதிரி வேஸ்டா இருக்கவங்கள டைம் பாஸ் பண்றவங்கள பார்த்தா, இந்த மாதிரி டைம் பாஸ் பண்றவங்கள பார்த்தா பிடிக்கும் இல்லையா? இன்னைக்கு வேர்ல்டு அப்படிதான் போயிட்டு இருக்கு. இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல யாரை புகழ்ந்து பேசணும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகா இருக்காங்க, 10 வருஷம் இருக்கலாம், அதுக்கப்புறம் பம்கின் மாதிரி மாறி போயிடுவாங்க இல்லையா? எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு அழகா இருக்க. அதுவே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம், எல்லாம் என்ன மூஞ்சில முழிக்கிற தப்பு, பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. போயிடும் இல்ல. யாரையும் அப்படிலாம் உடனே புகழ்ந்து பேசிடக்கூடாது. அப்படியே புகழ்ந்து பேசணும். எப்படி புகழ்ந்து பேசணும் தெரியுமா? இதெல்லாம் யாருடையது உண்மையில? பகவானுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி பார்த்து புகழ்ந்து பேசணும். ஒருத்தர்கிட்ட அழகு இருக்குன்னா அந்த அழகு யாருடைய தான் உண்மையில? பகவான் கொடுத்த அழகு தான், நம்மளோட அழகு கிடையாது. ஸோ பகவானால தான் இவங்க அழகா இருக்காங்க. பகவான் தான் பௌருஷம் ரிஷு கிருஷ்ணர் சொல்றாங்களே, அந்த எபிலிட்டி இன் மேன் சொல்லி சொல்றார். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் சம்திங் ஸ்பெஷல் இன் சம் ஒன், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லார்ட்ஸ் மெர்சி. தட்ஸ் இட். அது நம்ம பார்க்கலாம், அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும். கிம் வா பேகம் பராயணம் ஸ்துவன் தத்தஹ கம் அர்ச்சந்தஹ, யாரை பூஜிக்க வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும். இது இன்னும் நிறைய எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கு, வேண்டாம். கம் அர்ச்சந்தஹ பிராப்பயுர்மான வாசுபம் கோ தர்மஹ சர்வ தர்மானாம். இதுதான் முக்கியமான விஷயத்துக்கு வர. நீங்க சொன்ன எல்லா தர்மத்திலேயே ரொம்ப சிறந்த தர்மம் எது? கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதஹ. அக்கார்டிங் டு யுவர் ஒப்பீனியன், வாட் இஸ் த ஹையஸ்ட் தர்ம ஆஃப் ஆல் தர்ம? கடைசியில் சொல்லி முடிக்கிறார். கிம் ஜபன் முக்கியதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். பை சாண்டிங் வாட் நேம் த பீப்புள் கேன் பி டெலிவர்ட். கடவுளோட எந்த பேரை சொன்னா இந்த மக்கள் மோட்சம் அடைவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறார். நம்மளா தான் உடனே சொல்லிடுவோம், ஹரிநாமத்தை சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். நம்ம இந்த கலியுக தர்மம் என்னது? ஹரிநாமத்தை சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சிடும். நம்ம ரொம்ப பிஸி இல்ல. ஆனா பீஷ்மதேவருக்கு அது போதலையா. பீஷ்மதேவருக்கு அவ்வளவு ஆசையா. எதுல மேல? ஹரிநாமத்துல. அவர் கொஸ்டின் கேட்டாரோ இல்லையோ, என்ன செய்யணும் சார் மோட்சம் அடைகிறதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே பகவானுடைய பேரை சொல்லணும்னு சொல்லையா. உடனே பகவானுடைய பேர் அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. விஸ்வம் விஷ்ணுட்வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத பிருத்பாவோ பூத பாவனः பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிः அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவ ச வேதோ வேதவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரः நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமः. அப்புறம் ஓகே, எனிவே இப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு இந்த பேரை சொல்லுப்பான்னு சொன்னாராம். யாரு? எப்படி இருந்தார் அவர் சிச்சுவேஷன்?
அப்படி படுத்துட்டு இருந்தவரை 1000 பேர் சொல்ல முடிஞ்சது. நம்மளால சொல்ல முடியல. நம்ம சொன்னா என்ன தெரியுமா சொல்றோம்? ஒரு பேர் சொன்னா போதும் பிரபு. நம்ம தான் ரொம்ப பிஸி இல்ல. ஒரு நாமம் சொன்னாவே போதும். 4 நாமத்துக்கு சமம். 1000 நாமத்துக்கு சமம். நான் இப்பதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ பக்தர்கள் வந்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. டைம் இருந்தா என்ன பண்ணலாம்? கண்டிப்பா சாண்ட் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லையே. இது நம்ம ட்ரெடிஷன்ல ஒரு இருக்கு. விஷ்ணு சாசனா அப்படிங்கிற நம்ம ட்ரெடிஷன்ல ஒன்று இருக்கு. பிளட்ல இருக்கு. இருக்கிற விஷயத்தை ஏன் விடணும்? நம்ம காப்பாத்தலாம், யார் காப்பாத்த போறாங்க? இல்லையா? இப்ப நம்மலாம் சாண்ட் பண்றதை விட்டுட்டோம் அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷன் விஷ்ணு சாசனா அப்படிங்கிறதே மறைஞ்சே போயிடும். யாரும் படிக்க மாட்டாங்க. இப்ப யாரும் படிக்கிறது கிடையாது. மியூசிக், பரதநாட்டியம் கூட இப்ப எல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்டர்னா மாறிட்டே இருக்கு. எதுவும் படிக்கிறது கிடையாது. அதனால நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. என்ன கடமைன்னா, ஆச்சாரியர்கள் கொடுத்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சமாவது ப்ரிசர்வ் பண்ண முயற்சி பண்ணணும். புதுசா இருக்கவங்க பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம்? அதை நீங்க ஒரு தடவை சொன்னா ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னா 1/2 an hour ஆகும். அந்த 1/2 an hour நீங்க ஒன்றும் பண்ண போறது கிடையாது. எதுவும் பண்ண போறது கிடையாது. ஹரே கிருஷ்ண மந்திரம் 16 ரொம்ப முக்கியம். அதை பண்ணுங்க. அதை யாரும் நிறுத்த சொல்லவே இல்லை. அதோட உங்களுக்கு டைம் இருக்கும்போது என்ன பண்ணலாம்? நீங்க சஹஸ்ரநாமத்தை சொல்லலாமே. சமைக்கும் போது சொல்லிக்கிட்டே என்ன பண்ணலாம்? சமைக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியம் என்ன? அர்த்தம் தெரிஞ்சு சொல்றது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நாமத்துக்கும் அவ்வளவு அற்புதமான அர்த்தங்களை கொடுத்துருக்கார். நான் இப்போ ஒரு சில அர்த்தங்களை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இந்த அர்த்தங்களை நீங்க கேட்க கேட்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு மனசெல்லாம் இங்க வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். உங்களால வேற எதையுமே யோசிக்கவே முடியாது. நம்ம கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோமே, வேற ஏதாவது நம்ம யோசனை வந்துச்சா? வேற யோசனை வரவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம இங்க எதாவது பேசணும், ஒன்லி பக்தி விஷயத்த மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இதே மற்ற விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா உடனே நம்ம அங்கங்க யோசிக்க ஆரம்பிச்சிடும், மைண்ட் டைவர்ட் ஆயிடும். பட் எப்போ பகவானுடைய குணங்களை கேட்க ஆரம்பிக்கிறோம், மைண்ட் டைவர்ட் ஆகவே ஆகாது. அதனால விஷ்ணு சாசனம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பக்தி ரசம் நிறைஞ்ச ஒரு கிரந்தம். இதுல கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, தியான யோகம் கிடையாது, அஷ்டாங்க யோகம் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க என்னதான்? பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். அவ்வளவு அழகான கிரந்தம். இதற்கு முதல் ஆதிசங்கரர் விளக்கம் கொடுத்தாரு. அதன் பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பராசர பட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இல்லையா? கூரத்தாழ்வானுடைய பையன் ஸ்ரீ பராசர பட்டாரியாக ஸ்ரீரங்கேச புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே அப்படின்ட்டு அவருக்கு அவருடைய மங்களாச்சரணம். பராசர பட்டர் தான் ரங்கநாதருக்கு புரோஹிதரா. ரங்கநாதர் கிளம்பணும் அப்படின்னா காலைல போய் படிப்பார். ரங்கநாதர் அப்படின்னு போயிட்டா, இனி நீங்க இத்தனை மணி தான் குளிக்க போகணும், இத்தனை மணி தான் சாப்பிடணும், இத்தனை மணி தான் வெளில போகணும், பிஏ மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. இனி நீங்க போய் இந்த யஜ்யம் பண்ணணும், அந்த பூஜை அட்டன் பண்ணணும், இவரை பார்த்துக்கணும், எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. பராசர பட்டர். பராசர பட்டர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு. அதுக்கு பேர் தான் பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு பேரு. தர்ப்பணம்னா என்னது? கண்ணாடி இல்லையா? சோ பகவானுடைய குணங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு அழகா சொல்லிக் கொடுப்பாரு. அவர் எவ்வளவு எக்ஸ்பர்ட் அப்படின்னா, ஒரு பேருக்கும் இன்னொரு பேருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிக் கொடுப்பாரு. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். இப்ப விஸ்வம்னு ஒரு பேர் இருக்கு, விஷ்ணுன்னு ஒரு பேர் இருக்கு, வஷட்காரான்னு ஒரு பேர் இருக்கு, பூத பவ்ய பவத் பிரபுன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த நாமம் ஏங்க சொல்லியிருக்காரு, இந்த நாமம் ஏங்க சொல்லியிருக்காரு, இந்த நாமத்துக்கு இந்த நாமம் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டே போவார். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஸ்வம்னு ஒரு நாமம் இருக்குல்ல, இந்த ஒரே ஒரு நாமத்தை விளக்க வந்த நாமங்கள் தான் அடுத்த 999 நாமம். ஃபர்ஸ்ட் பேர் என்னது? விஸ்வம். இந்த விஸ்வன்ற ஒரு நாமத்துக்கான விளக்கம் தான் மற்ற 999 நாமங்களும். மற்ற 999 எப்ப புரிஞ்சுக்கிறது? மதுவாச்சாரியர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது மத்வாச்சாரியர் சொல்றார், வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்திற்கும் 2 அர்த்தங்கள் இருக்கு. பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் 5 அர்த்தங்கள் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமத்திற்கும் 100 அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அங்க ரிஷிகள், அங்க இருந்த பண்டிதர்கள்லாம், சும்மா நீங்க அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்றேன். நான் ப்ரூஃப் பண்றேன்ப்பா. இப்ப நம்ம மத்வாச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் நாம விஸ்வம் அப்படின்னு நாம எடுத்துட்டார். நான் விளக்க சொல்றேன், நோட் பண்ணிட்டே வாங்கன்னு சொல்லிட்டார். இவர் பேச ஆரம்பிக்கிறார். இவர் பேசக்கூடிய பாண்டியத்துவத்தை பார்த்துட்டு அவங்க நோட் பண்ணிட்டு வந்தா 60ல நிறுத்திட்டாங்க. போதும் சுவாமி, இனிமேல எங்களால முடியாது, இதுவே எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய கஷ்டம், முடிச்சுட்டாங்க. அப்படி ஒவ்வொரு நாமத்திற்கும் அவ்வளவு ஆழ்ந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு, புதைந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு. இது படிக்க படிக்க நம்மளுக்கு என்ன ஆகும்? பகவானுடைய குணங்கள் நம்மளுக்கு இன்னும் அதிக அட்ராக்டிவா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பூஷணங்கள். பூஷணங்கள் என்னது? ஆர்னமெண்ட்ஸ் இல்லையா? சோ பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை முன்னாடி எப்படி இருக்கணும்? பொண்ணு நல்லா அழகா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்கணும். பொண்ணு பார்க்கறது சும்மா தான் இட்லி பிச்சா மாதிரி தான் இருக்கும். ஆனா மேல என்ன பண்ணிருப்பாங்க? ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு 4 கோட்டிங்
4 கோட்டிங் விட்டு நல்லா அதுக்கெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா நிக்க வச்சுட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் இல்லையா? அது இழிப்பிச்சான்னா அது ஒரு பேர். அப்படி பகவான் நம்மளை வரிக்கிறதுக்காக வருவாராம், பார்க்க வரார், நம்மளை பொண்ணு பார்க்க வரார். வரும் பொழுது நம்ம அப்படிதான் இருக்கோம். பட் குரு என்ன பண்ண, நம்மள மேக்கப் எல்லாம் போட்டு வைக்கிறார். கொஞ்சம் டேய் வராரு பார்த்து எல்லாம் நல்லா மேக்கப் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் வச்சு நல்லா 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 ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு வந்து பார்த்தா ஓகே ரைட்டு கூட்டு போயிடுறாரு இல்லையா? அப்படி பூஷணங்கள் வேணும்ல, அந்த பூஷணங்கள்லாம் என்னது? பகவானுடைய குணங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க குணங்களை தெரிஞ்சுக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு நம்ம என்ன இன்னும் அழகான பக்தர்களா மாறும். பக்தனா மாறுறது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் முக்கியம், பகவானுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஹரே கிருஷ்ணா. ஆல்ரெடி 1 hour 42 minutes ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஜஸ்ட் இது இன்ட்ரோடக்ஷன் கூட கிடையாது, நிறைய விஷயம் இருக்கு. நான் என்னோட யூடியூப்ல வந்து பேசியிருக்கேன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. தமிழ்ல வந்து ஐ திங்க் ஒரு 300 நாமம் வரைக்கும் பேசியிருக்கேன். இங்கிலீஷ்ல வந்து ஒரு 200 நாமம் வரைக்கும் பேசினேன். அதுக்கப்புறம் டிவோடிஸ் ஓடி போயிட்டாங்க, அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால அப்படியே நிறுத்திட்டோம். பார்க்கலாம், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னா பண்ணலாம். இங்கே நான் பார்த்தேன், இங்கே நம்ம டிவோட்டிஸ் கம்யூனிட்டிலாம் பார்க்குறேன், அவ்வளோ நல்லா இருக்கீங்க எல்லாருமே, அவ்வளோ நல்லா பிரசாதம் அரேஞ்ச் பண்ணுறீங்க, அவ்வளோ நல்லா ஒற்றுமையாக ஒரு டீமாக அந்த ஒர்க் பண்ணுறீங்க. இங்கே என் முன்னாடி வந்து ஹரிகீர்த்தன் பிரபு இருக்காரு. ஸோ கூடவே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நேற்று தான் இதை சொன்னேன், எனக்கு தமிழ் கிளாஸ் இல்லை, அதனால தமிழ் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன். நேற்று சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. காலை இருந்துச்சு பார்த்தா போஸ்டோட வந்துருச்சு, தமிழ் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் வந்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, கிருஷ்ண கதா அதேஸ் அப்படிங்கிற அந்த நாமத்திற்கு உகந்த உங்களை மக்களை காட்டுது. ஏன்னா கிருஷ்ண கதைக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தான் காட்டுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. உண்மையில் நான் ஹார்ட்ஃபுல்லாக சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு இடத்துல இந்த பக்தர்களை வந்து பார்க்கும்போது தான் நாங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்லாம் தெரியுது எங்களுக்கு. ஸோ கிருஷ்ணா கிருப்பா இருந்தது அப்படின்னா மறுபடியும் திரும்ப வந்து இந்த மாதிரி ஏதாவது செமினார்ஸ் எல்லாம் டேரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அதே போல் கீர்த்தன் பண்ணோம் அன்னைக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து நல்லா கீர்த்தனும் பண்ணாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் நாங்கள் மறுபடியும் வரணும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட. இல்லை நீங்கள் எல்லாரும் வரும் பொழுது மதுரைக்கு வந்து எங்களை மீட் பண்ண அங்கே நம்ம கிளாஸ்லாம் பண்ணலாம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். இதுதான் சந்தோஷம், வேறு ஒன்றும் கிடையாது. 2 நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா ரூம்லேயே இருக்க போகிறோம், என்னடா பண்ண போகிறோம், பொட்டேட்டோ மாதிரி ரூம்லேயே உட்காந்துருப்போம் ஃப்ரிட்ஜ் கலர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது எனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ப்ரோக்ராம் இல்லைன்னா நானே ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ப்ரோக்ராம், ஏர்போர்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நிறைய ப்ரோக்ராம் என்னை என்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நானும் வந்து ப்ரோக்ராம் பண்ண தயாராக தான் இருக்கேன். பார்க்கலாம் கிருஷ்ண கிருபால எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் கி ஜாய், பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா. ஒரே ஒரு கேள்வி. எஸ் பிரபு. பிரபு, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சுக்லாம் பரந்து சொல்றாங்க, அந்த ஒரு 2 லைன் மட்டும் ஒரு சொல்லுங்க. அது வந்து விஸ்வக்ஷேனரை குறிக்கக்கூடியது. விஸ்வக்ஷேனர் அப்படிங்கிறது பகவானுடைய கேட்டுதான் தெரியல. கொஸ்டின் உங்களுக்கு கேட்டு நினைச்சிருக்கேன். என்னன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது போது சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோப சாந்தயே அப்படின்னு ஸ்லோகம் சொல்றோம் இல்லையா? இது விநாயகரை குறிக்கூடிய ஸ்லோகம், நிறைய பேர் சொல்றது உண்டு. பட் இது விநாயகர் கிடையாது, விக்னங்களை நீக்கக்கூடியவர், அதாவது விஸ்வக்ஷேனரை குறிக்கக்கூடியது. பகவானுடைய பார்ஷதர்கள்ல விஸ்வக்ஷேனர் அப்படின்றவர் யாரு அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப், தளபதி, அங்க இருக்கக்கூடிய சேனாதிபதி. ஸோ அவரை குறிக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இது. சுக்லாம் பரதனம் விஷ்ணு அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம் அவரை குறிக்கக்கூடியது, விஸ்வக்ஷேனர் குறிக்கக்கூடியது. சுக்லாம்பரம், சுக்லா அம்பரம் அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ். விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம், 4 கைகளோட இருக்கார் விஸ்வக்ஷேனர். பிரசன்ன வதனம், ஸ்மைலிங் ஃபேஸ், பகவான் என்னைக்கும் சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார். நான் சொன்னேன்ல, மகாபாரதம் நடக்கும்போது என்ன பண்றாரு, சிரிச்ச முகத்தோட தான் போறார். பிரஹசன்னிவ பாரத ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் எப்படி பேசுறாரு பகவத்கீதைய, சிரிச்ச முகத்தோட பேசுறார், ஸ்மைலிங் ஃபேஸோட பேசுறார். ஏன் சிரிச்ச முகத்தோட பேசுறார்? நிறைய ரீசன் சொல்றாங்க. ஒண்ணு, கஷ்டமான சப்ஜெக்ட் பேசும்போது கொஞ்சம் என்ன பண்ணுவோம், சிரிச்ச முகத்தோட பேசணும், தூங்கிடுவாங்களாம். சப்ஜெக்ட் கஷ்டமானதா, அதனால கொஞ்சம் சிரிச்சுட்டே பேசுறாராம். அதுக்கப்புறம் அர்ஜுனா ஏன்டா தேவையில்லாம கஷ்டப்படுறேன், நான் தான் இருக்கேன்ல ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாரு. ஏன் நான் இருக்கும்போது நீ என்ன கஷ்டப்படுற, சிரிச்சிட்டுடா, நான் பாத்துக்கிறேன்டா எல்லாத்தையுமே, சிரிச்ச முகத்தோட சொல்றாராம். அதுக்கப்புறம் சிரிக்கும் போது பல்லு தெரியும். இந்த கோல்கேட் விளம்பரத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, டீன்னு ஏதோ ஒரு பளிச்சுன்னு எரியும்ல, அது கிருஷ்ணருக்கு எரியுமா. அவர் என்ன பண்ணாரு, சின்ன சிரிப்பாலேயே உன்னோட இக்னரன்ஸ் அப்படின்ற விஷயத்த என்னுடைய பல்ல இருந்து வரக்கூடிய காந்தியில் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் எடுத்துருன்னு சொல்லி காட்டாராம். சின்ன சிரிச்சு காட்டாராம், ஒரு புன்முறுவல் சிரிச்சு காட்டாராம். இன்னொன்னு அசட்டு சிரிப்புன்னு சொல்றோம்ல அப்படின்னு சொல்றோம்.
பெரிய புத்திசாலி மாதிரி பேசுறடா நீ என்கிட்டயே பேசுற நீ பாத்தியா அப்படின்ட்டு சிரிச்சு காட்டுறாராம். அடுத்தது, நீ பேசுறதுக்கும் நீ நடந்துக்கு சம்பந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீ என்ன சொன்ன, இவங்கெல்லாம் போய் நரகத்துக்கு கஷ்டப்படும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நீயே சொல்ற இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னு சொல்ற. செத்து போயிட்டாங்கன்னா என்னடா அர்த்தம்? அடுத்த பிறவி இருக்குன்னு தானே அர்த்தம். நீயே உடம்பு இல்லைன்னு சொல்ற, அப்புறம் நரக சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி சொல்ற. உன்னை நீ என்ன பண்ற? முரண்பாடா மாத்தி மாத்தி பேசுற. அது ஒண்ணு. கடைசி என்ன தெரியுமா, இது நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இன்னொரு கடைசி அர்த்தம் சொல்றாரு, கலியுகம் எப்படி இருக்கு பாத்தியா? நீ என்ன சிஷ்யன்னு சொன்ன, நான் நீ நீ உன்னை சிஷ்யன்னு சொல்லிக்கிட்டேன், என்ன குருன்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா நான் எங்க உட்காந்து நீ எங்க உட்காந்துட்டு இருக்க? சொல்லக்கூடிய நான் கீழே உட்காந்துருக்கேன்டா, கேட்கக்கூடிய நீயாலு மேல உட்காந்து இருக்க. இதுதான் கலியுகம் இல்லையா? குரு கீழே உட்காந்துருப்பான், சிஷ்யன் மேல உட்காந்து. இன்னைக்கு எல்லா ஆடிட்டோரியம் அப்படிதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆடிட்டோரியத்துல சீட் இப்படி இருக்கும், பேசுறோட கீழே உட்காந்துருப்பாரு இல்லையா? நாலேஜ் இப்படி போகவே போகாது. அண்டர்ஸ்டாண்டிங் கீழே இறங்கிதான் போகணும். பணிவா இருந்தா தான் நாலேஜ் போகும். நிலைமை இப்படிதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாராம். ஸோ பிரசன்ன வதனம் தியாயேது, அவரை தியானம் பண்ணுங்க. சர்வ விக்னோப சாந்தையே, அப்போ அவனோட எல்லா விக்னங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கலாமா இங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. பிரபு, நான் உங்களுடைய ஸ்டூடெண்டா இருந்திருக்கேன்னு நேத்து சொன்னேன் பிரபு. 18 நாள் பகவத்கீதா உங்களோட Okay. பாகவத பிரவாகம் 13-12 ரொம்ப சந்தோஷம். உங்களை நேர்ல பார்க்க முடியல, நானும் கேக்கேடி தான் பிரபு. வாங்க, நேர்ல வாங்க மாதாஜி. பண்ணும்போது வர வாங்க. முடியாம போச்சு பிரபு. பிரபு வர முடியாம போயிட்டு என்ன நான் பிரபுட கிளாஸ் கிருஷ்ணர் சிரிக்கிறார். பாத்தியா, அந்த பொண்ணு இப்படி பேசுறா, இப்ப வரமாட்டேன்றான்னு சொல்லி சிரிக்கிறார் கிருஷ்ணர். அதான் வருத்தப்பட்டு. ஓகே, எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல இருந்து ஆன் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாரையும் பாத்துறேன் ஒரு முறை. இங்க இருந்தாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல சமைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல யாராவது அடிச்சிட்டு இருக்கீங்கன்னா பரவாயில்ல, அது வேண்டாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? எஸ், சொல்லுங்க. அவ்வளவு தூரம் இருங்க இருங்க. 100 நாமம் சொல்லிட்டு இருக்கோம் சகஸ்ர நாமத்துல. ஹரே கிருஷ்ணா ஒரே நாமம் சொல்லி ரெண்டுமே ஒரே பலனா கொடுக்குது. புரியல எனக்கு. என்ன question கேட்டீங்க? இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்துல 100 ஞாபகம் சொல்றோம், 1000. அதே இது வந்து 1000 நாமம் சொல்றோம், அதேதான் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி அந்த ஒரு நாமம் சொல்றோம். ரெண்டுமே வந்து ஒரே பலன் தான் கொடுக்குதா இல்ல நீங்க தெரியல? ஹரே நான் கிருஷ்ணா கரெக்டா மந்திரம் ஃபுல்லா சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது. வெறும் ஹரேன்னு சொன்னாவே போதும், உங்களுக்கு ஃபுல் பலன் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் சொல்றதுலாம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா ஹரேன்னு சொல்லிடுறோம், நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது? சும்மா இருக்க முடியாது இல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் பாபகரமான காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிரும், மறுபடியும் கீழே விழுந்துரும். அப்ப டைம் பாஸ் ஆகணும் இல்லையா நம்மளுக்கு? கதா காலக்ஷேபம்னு சொல்லுவாங்க, நல்லா டைம் பாஸ் பண்ணணும் இல்லையா? அதனால பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ பகவானுடைய நாமங்கள் எல்லா நாமத்திற்கும் ஒரே விதமான பலன்கள் இருக்கு. ஆனா ரெகுலரா சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாராவது நேத்து தான் நான் குலாப் ஜாமுன் சாப்பிட்டேன், இன்னைக்கு வேற குலாப் ஜாமுன் சாப்பிடணுமா அப்படின்னு யாரும் கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. உடனே கவகமன்னு சாப்பிட்றாங்க. காலையில தானே சாப்பிட்டேன், மத்தியானம் வேற சாப்பிடணுமா? ஒரே பலன் தானே. காலைல சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், மத்தியானம் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான் சொல்றது இல்லைல்ல. சாப்பிட்டே இருக்கோம் இல்லையா? எது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்? சாகிற வரைக்கும் சாப்பிட்டே இருக்கோம். வேற வழியே இல்லை. ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை 5 வேளை கூட போகுது, சாப்பிட்டே இருக்கணும். அது போல பகவானுடைய நாமங்கள் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு, ஆத்மாவுக்கு இதுதான் உணவு. எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு புஷ்டியா, நல்லா எனர்ஜியா இருக்கலாம், எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். அங்கே போய் சேர்ந்துடலாம். இல்லை அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஏன்னா அங்கே போனால் வேற எதுவுமே இருக்காது. அங்கே ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, வேலை இல்லை, ஃபேக்ட்ரி இல்லை, டிரைவிங் இல்லை, அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே போனால் என்ன பண்ணணும்? பகவானை பற்றி கேட்கணும், பாடணும், சேவை பண்ணணும், அவ்வளோதான் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. இங்கேயே உங்களுக்கு போர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இதே விளையாட பண்ணிட்டு இருக்கிறது, கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரென்ஸாக பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா பகவான் நினச்சிப்பார், சரி உனக்கு இன்ட்ரெஸ்ட், உனக்கு நீ இங்கே லுல்லு மாலாம் சுற்றிட்டுன்னு சொல்லி இங்கே வச்சிடுவார் இல்லையா? ஆனால் நீங்கள் எப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ, போதும் கிருஷ்ணா எனக்கு இனிமேல் போதும், எனக்கு இதெல்லாம் போதும், எனக்கு இனிமேல் உன்னை பற்றி நான் அதிகம் கேட்கணும், உன்னை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் எப்போ காட்ட ஆரம்பிக்கிறீங்களோ, தென் யூ ஆர் ரெடி. இந்த ரிஹர்சல் தான், ஒத்திகை பண்ணுறோம் நம்ம. பகவான் அடைஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே என்ன பண்ணுறோம்? ஒத்திகை பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஒத்திகையில் பாஸ் ஆகிட்டா தூக்கிட்டு போறாரு, இல்லை மறுபடியும் இங்கே போட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கான்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் நிறைய கெஸ்ட் ஹவுஸ் கட்டி விட்டுருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிரபஞ்சங்களை கெஸ்ட் ஹவுஸ் கட்டி விட்டுருக்காரு. கெஸ்ட் ஹவுஸே தங்கிட்டு இருங்க, எப்போ நல்லா ஆறீங்களோ எப்போ என் வீட்டுக்குள்ளே வந்தால் போதும். ஏன்னா என் வீட்டில் வந்து நீங்கள் குழப்பம் பண்ணிடக்கூடாது. அங்கே வந்து இருக்கவங்களாம் குழப்பிடுவீங்க. என்ன ஒரே குழப்பம், ஒரே இதே வேலையாக போச்சு, எப்போ தான் கிருஷ்ணா கிருஷ்ணா சுற்றிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நம்ம வேற வேலை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் இருக்கலாம் குழப்பக்கூடாது இல்லை. அதனால்
இங்க நம்மள பியூரிஃபை பண்ண கூட்டிட்டு போறேன். என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நீ ஹரே கிருஷ்ணா நாம மட்டும் சொல்லிட்டு போயிரு. நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1/2 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது வந்து அப்ப நான் கம்மியா, நீ கம்மியா சொல்ற, நான் நிறைய சொல்றேன். அப்ப உனக்கு எனக்கு ஒரே பலன் தான் கிடைக்குமா? அப்ப எனக்கு கூட கிடைக்காதா அப்படின்ற மாதிரி வாதிட்டாங்க. அதுதான் உங்ககிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ணி குறைச்சல் கேக்குறேன். எதுவுமே கிடையாதுமா. கூட குறைச்சல் எதுவுமே கிடையாது. பகவானுடைய ஒவ்வொரு நாமமும் நமக்கு முழு பலனை கொடுக்கும். அது நாமமா புரிஞ்சு கேட்கறவங்களுக்கு தான். இப்ப பகவத்கீதை யார் கேட்டாங்க அப்படின்னா அர்ஜுனனும் கேட்டான், அதே சமயத்தில் திருதராஷ்டிரனும் கேட்டான். 2 பேருக்கு ஒரே பலனா கிடைச்சது? கிடைக்கல. அர்ஜுனன் எனக்கு வேற வழியே கிடையாது, எனக்கு இதுதான் ஒரே கத்தின்னு நினைச்சு கேட்டான். அவனுக்கு குழப்பத்துல இருந்து வெளிப்பட்டான். ஆனா திருதராஷ்டிரன் என்ன பண்ண, அவனும் கேட்டான், அவனுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு. அவன் கேட்டு மறுபடியும் கேட்டான், என்னாச்சுன்னு கேள்வி கேட்டு இருக்கான், சண்டா என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கேட்கறது முக்கியம் கிடையாது, அதுல இருந்து நம்மளுக்கு என்ன பலன், அதுல இருந்து நமக்கு என்ன எடுத்துக்கிறோம் தான் முக்கியம். ஸோ பக்தியில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கர்மம் நம்மளுக்கு ஞானத்துல கொண்டு வந்து முடிக்கணும். ஞானத்துல முடிக்கல அப்படின்னா அந்த கர்மம் பிரயோஜனமற்றது. கர்மா ஹேஸ் டு லீட் அஸ் டு ஞானம். லைக் நம்ம பூஜை பண்றோம், பூஜை பண்றது அப்படிங்கிற ஒரு கர்மானே வச்சுக்கோங்களேன், ஒரு செயல்பாடு. பட் பூஜை பண்றது முக்கியம் கிடையாது. இந்த பூஜையினால எனக்கு என்ன ரியலைசேஷன் வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த பூஜை பண்ணும்போது நான் இந்த பஞ்சபூதங்களை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்ற புத்தியோட பண்ணீங்கன்னா தென் இட் லீட்ஸ் அஸ் டு ஞானம். கரெக்ட்? திஸ் கர்மா ஹேஸ் டு லீட்ஸ் அஸ் டு ஞானம். ஃப்ரம் திஸ் ஞானா வி கெட் லிபரேஷன். இந்த ஞானம் வரல அப்படின்னா, இந்த கான்சியஸ்னஸ் வரல அப்படின்னா, நீங்க 100 வருஷம் உட்காந்து பூஜை பண்ணிட்டே இருக்கலாம், கான்சியஸ்னஸ் இல்லாம பிரயோஜனமே கிடையாது. அதே போலதான் மந்திரமும். நாம் என்ன வேணா வார்த்தையில வாய் திறந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கலாம், பகவானுடைய பேர்கள் சொல்லிட்டு இருக்கலாம். பட் கான்சியஸ்னஸ் இல்ல, சரண்டர் அப்படிங்கிறது இல்ல. நான் பகவான் நினைச்சு சொல்றேன், நான் பகவான் அடையணும் அப்படின்ற அந்த பக்தியோட சொல்ல அப்படின்னா then we don't have any chance. Then we don't have any that results. பயஸ் ரிசல்ட் வேணா கிடைக்கும், பட் நம்ம பகவான் அடையக்கூடிய அந்த ரிசல்ட் கிடைக்காது, பக்தி கிடைக்காது. ஸோ மனசு தூய்மை அடையாது. ஸோ இந்த ரிசல்ட் நமக்கு வேணும் அப்படின்னா we have to follow certain procedures. So ஞானா has to lead us to the karma has to lead us to ஞானம். ரொம்ப முக்கியம். பிரபு, இன்னும் ஒரே ஒரு மட்டும், அது எனக்கு கிளாரிபிகேஷனுக்காக கேக்குறேன். திருமங்கை ஆழ்வாரும் சரி, அவரு நம்மளுடைய அவரு காஞ்சிபுரத்துல ராமானுஜரும் சரி, நாராயண நாமம் தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நாராயண ராமனுக்கும் கிருஷ்ண இது ஹரி நாமத்துக்கும் இல்ல, இது ரெண்டும் ஒண்ணுதானா, இல்ல அது ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு கிளாரிபிகேஷன். ராமானுஜருடைய குரு நாராயணாவை சொல்லி கொடுத்தாங்க, அவன் நாராயண மந்திரம் சொன்னாங்க. நம்முடைய குரு நம்மளுக்கு ஹரே கிருஷ்ணா வந்து சொல்லி கொடுத்துருக்கா, நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்றோம். ஸோ இங்க விஷயம் என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிரின்சிபல் என்னன்னு புரிஞ்சுக்கணும். பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஹரிநாமமோ நாராயணாமோ கிடையாது, உங்க குரு சொல்றதை ஃபாலோ பண்ணணும். சிம்பிள், இதுதான் பிரின்சிபல். குரு சொல்றதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரியவர்த்த மகாராஜனை போல, பிரியவர்த்த மகாராஜன் வந்து நான் வந்து ஆட்சி எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப வந்து சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, சுயம்பூமன் வந்து சொல்றாரு, வந்து நீ ஆட்சி பொறுப்பு ஏத்துக்கப்பான்னு சொல்றாரு. நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டார், யாரு, பிரம்மதேவர் வரார், வந்து சொல்றாரு, டேய் வந்து நீ ஆட்சி பொறுப்பு ஏத்துக்கப்பான்னு சொல்றாரு. உடனே கிளம்பி வந்துட்டான். என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா, சுவாமி எனக்கு வந்து காட்டுல இருக்கணுமோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கூடாதோ அப்படின்லாம் கிடையாது சார். எனக்கு காட்டுல இருக்கணும் அப்படின்னு விருப்பமும் கிடையாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற எனக்கு வெறுப்பும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், என்ன தெரியுமா, பெரியவங்க சொல்றது பேச்சு கேட்கும். என்னை விட பெரியவங்க, சுயம்பூமனை விட பெரியவங்க யார், நாரதர். நாரதர் சொன்னாரு நீ காட்டுல இருந்து தவம் பண்றான்னு சொல்லி சொன்னார், செஞ்சிட்டு இருந்தேன். இப்ப நாரதரோட பெரியவர் ஒருத்தர் வர்றார், யாரு, பிரம்மா. அவர் சொல்றாரு நீங்க ஆட்சி பொறுப்பு ஏத்துக்கோன்னு சொல்றாரு, நான் போறேன். அப்ப என்னுடைய பிரின்சிபல் என்னது, பெரியவங்க பேச்சு கேட்கணும், அவ்வளவுதான். அதான் நம்ம எடுத்துக்கணும். அது போல நம்ம ஆச்சாரம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதை எடுத்துக்கணும். அவங்க ஆச்சாரம் அதை சொல்லி கொடுத்துருங்க, அதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஆச்சாரம் எது சொல்லி கொடுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான விஷயம். இதே கேள்வி நீங்க போய் அவங்க கிட்ட கேட்க மாட்டீங்கல்ல, நீங்க ஏன் நாராயண மதம் சொல்றீங்க, எங்க குரு வந்து எங்களுக்கு ஹரே கிருஷ்ண மதம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க அதை சொல்லுங்க, இது பெருசா அது பெருசா நம்ம கேள்வி கேட்க மாட்டோம்ல. அவங்க ரொம்ப சின்சியரா இருக்காங்க, அவங்க குரு சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க சின்சியரா எடுத்து என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட அவநம்பிக்கை கிடையாது. நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்கோம், இவங்க இஷ்டகாரங்க சொல்றாங்க, ஆனா அவங்க சொல்றாங்க நாராயண சொல்றாங்க, இவங்க ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க, எது உண்மையா இருக்கும் அப்படின்ற சந்தேகம் வந்துச்சுன்னா போச்சு. சந்தேகப்பட வேண்டாம். எல்லா குருவும் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பகவான் கிட்ட நம்மளை கொண்டு போறதுக்கான முழு பவர் இருக்கு. அவங்களுடைய வழியில அவங்க போறாங்க, நம்மளுடைய வழியில போறோம். இதுல யாரும் பெருசு சின்னதுன்னு யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்டு வராதீங்க, எங்களுது பெருசு. பிரபு, நான் டவுட்டுக்காக இதுக்காக ஏற்றத்தாழ்வுக்காக கேட்கல. நான் கொஞ்சம் இதுல படிச்சிருக்கிறதுனால, கொஞ்சம் அது நாராயணன் மந்திரத்தை பத்தி ஆழ்வார்கள் நிறைய சொல்லியிருக்கிறதுனால
சரி, அதுக்கும் நான் இப்பதான் இது ஹரிநாமத்துக்குள்ள வந்திருக்கனால சரி அது என்ன ரீசன் உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்கள்ட்ட கேட்டேன். ஹரிநாமம் மத்தபடி நாராயணாவும் ஒண்ணுதான், கிருஷ்ணனாவும் ஒன்று, எல்லாருமே பகவானுடைய ஒரே நாமம் தான், வேற வேற ஃபங்க்ஷனுக்குள்ள சொல்லிக் கொடுக்கும், அவ்வளவுதான். வேற வேற குணங்களை பத்தி சொல்லிக் கொடுக்கும். நீங்க ஹரே ஏதாவது கிருஷ்ணா கேட்கலாம், பிரபு. என்கிட்ட பர்சனலா கூட கேளுங்க. ஏதாவது கொஸ்டின் நீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் கண்டிப்பா. So, ஹரே எல்லாரும் கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வாணி பேசுறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. இவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா சொன்னீங்க. ரொம்ப நல்லா நீங்க பேச கேட்க நல்லா இருந்தது. ஓகே. ரொம்ப நன்றி. கல்கண்டு யார் கொடுத்தாலும் இனிப்பாதான் இருக்கும் இல்லையா? ஆமா, கல்கண்டா இருந்தா யார் கொடுத்தாலும் இனிப்பாதான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி ரொம்ப மச். நன்றி பிரபு. हरे कृष्ण ரொம்ப प्रभु. நன்றி. हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா பிரபு. नमस्कारम प्रभु. हरे कृष्ण प्रभु. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நான் சகஸ்ரநாமம் படிப்பேன் நானு. ஆனா ஒரு அர்த்தம் தெரியாம படிச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். சரி சரி. பிரபு சொன்னாங்க இல்லையா அந்த யூடியூப்ல பிரபுவோட பேர் வந்து வம்சிதாரி பிரபு. வம்சதரிதாரா. சாட்ல போட்டுறேன், நீங்க பாருங்க. சரி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை டச் பண்ணிருங்க. हरे நீங்க कृष्ण प्रभु. யூடியூப் பண்ணதால உங்களுக்கு வரிசையா அந்த வேர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சொல்லணும் லைக் பண்ணுங்க அப்படின்னுட்டு. வம்சிதாரி தாசா. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது हरे கேட்கணுங்களா? कृष्ण. அவர் ஆன் தி பார்ட் ஆஃப் கீதாங்கிற கிளாஸ்ல சாட்டர்டே மண்டே வந்து விஸ்வசாசன் நம்ம கிளாஸ் எடுப்பார் பிரபு. அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. சரி 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 சரி. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். முன்னாடி அவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆன் தி பார்ட் ஆஃப் கீதான்னு பாத் ஆஃப் கீதா. ஓகே ஓகே. அதுல பலபத்ர பிரபு கிளாஸ்ல நான் இருக்கேன் பிரபு. ரொம்ப சந்தோஷம் பிரபு, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. நிறைய நீங்க சொன்னது எழுதி வச்சிருக்கேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஓகே. அது நம்ம வந்து நம்ம குழந்தையில இருந்தே நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கால, கொஞ்சம் ஃபாஸ்டா வர்றச்ச அது அது என்ன சொல்றது, அது அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் வேக வேகமா ஒன்னும் அது அது தப்பா பிரபு. அது வேக வேகமா போறதுனால அது அது கேட்கணும். அவ்வளவுதான், தப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது. கேர்ஃபுல்லா சொல்லுங்க, மந்திரத்தை கேர்ஃபுல்லா சொல்லுங்க. இனிமே இப்ப நான் பேச ஆரம்பிச்சா கிளாஸா மாறி போயிடும். அப்புறம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. பிரபுஜி இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. 4 days இங்க இருந்தாங்க. சோ இன்னைக்கு கிளம்புறாங்க. சோ கொஞ்சம் வேலைகள் இருக்கு. சோ இன்னைக்கு உத்தரவு வாங்கிக்கிறோம். ஹரே கிருஷ்ண பிரபு. Thank you very much. ஹரிபோல். பிரபு. எல்லாரும் ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல நேற்றுக்கு நைட்டு 11 மணிக்கு அந்த தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. சோ அதுக்கப்புறம் பார்த்து எடுத்து எல்லாருமே வந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். வாஞ்சா கல்பதர்ப்யாச்ச கிருபா சிந்துப்யேவ பதீதானாம் பாவனேப்யோ விஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ की जय श्री जय और प्रेमानंदे हरि हरि ஹரி போல். ஹரே கிருஷ்ண பிரபு. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. Thank you. Hare Krishna, எல்லாரும் thank you, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா will be very happy with you all of you. ஜெய் ஹோ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜெய் ஜெய் ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.